இது போடுறீங்களா ப்ரோ? டியூட் கூட சுதீப் ப்ரோ நியூஸ் கிடைச்சிச்சு. கார்த்திக் ப்ரோ, அது தலைதுக்கு ஏதோ புதுசா அப்டேட் வந்திருக்கு. அது உண்மையா பொய்யா கார்த்திக் ப்ரோ? நீ காலையில வந்துச்சு எது ப்ரோ? பிரசாந்த் மேலா? பிரசாந்த் ரெண்டு. ப்ரோ அது பேசிட்டு தான் இருக்காங்க. அது முன்னாடியே வந்த நியூஸ் தானேங்க, சர்ப்ரைஸ்லாம் இல்லை. ஏன் நிறைய பேர் பதறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியலங்க. நியூஸ் இருந்தா ப்ரோ காலையில இருந்து அவ்வளவு கதறல் ப்ரோ. ஒரே கதறலா இருக்கு. என்ன காரணம்? இப்போ அஜித் இல்லைங்க, அஜித் சிறுத்தை சிவா அடுத்த படம்னு வந்திருக்கு. யாராவது அந்த ரூமருங்க அது ரூமருங்க அது அதெல்லாம் கிடையாது அப்படின்னு யாரா சொன்னாங்களா? கிடையாது. இது வருது இல்லை, நியூஸ் தானே இருக்கு. விஜய் அட்லி அடுத்த படம் அப்படின்னு நியூஸ் வந்துருக்குல்ல. யாரா வந்து இல்ல இல்ல ஐயோ ரூமருங்க அது ரூமருங்க அப்படின்னு சொன்னாங்களா? கிடையாது. ஏன் அஜித் பிரசாந்த் நீல்னு வந்தா மட்டும் இவ்வளவு அது ஃபேக் நியூஸ்யா? ஃபேக் நியூஸ் என்ன காரணம்? ஐயோ ஃபேக்கா கூட இருந்துட்டு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன் உடனே வந்து இது ஃபேக் நியூஸ் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு ப்ரோ? அந்த காம்போவோட இது இம்பாக்ட் அப்படி ப்ரோ. அதான் எனக்கு புரியல. நிறைய ஹீரோ நிறைய ஹீரோ படங்களுக்கு வருது இல்லைங்க அந்த மாதிரி. இப்போ 27 படம் வந்து எஸ்கே வந்து வெங்கட் பிரபுவோட பண்றாருன்னு சொல்லி நியூஸ் வந்துச்சு. பட் இப்போ இல்லை, இப்போ வந்து சுதாகுமரன் வந்திருக்கு. ஒருவேளை நாளைக்கு மாறலாம், அதுவுமே மாறலாம். இப்போ அதை வந்து யாரும் வந்து இல்லைங்க அதை ஃபேக் நியூஸுங்க அப்படிங்க யாராவது சொல்றாங்களா? கிடையாதுல்ல. ஹெச்ஒன் படத்துக்கு முன்னாடி என்ன நியூஸ் வந்துச்சு? நிறைய நியூஸ் வந்துச்சு இல்லை, அட்லி பண்றாரு அதெல்லாம் வந்துச்சு. அன்னைக்கெல்லாம் யாராவது சொன்னாங்களா? அதெல்லாம் கிடையாது. ஏன் இந்த நியூஸ் வந்ததுல இருந்து காலையில இருந்து பிரசாந்த் நீல் பண்றாருன்னா அவர் பண்ணட்டும், பண்ணாம போகட்டும், நடக்கட்டும், நடக்காம போகட்டும், அந்த அடுத்தது ஐயோ ஃபேக், இதெல்லாம் ஃபேக், ஃபேக்கா இருக்கட்டும் ஒரிஜினலா இருக்கட்டும், இதுல என்ன இருக்கு? ஏன் இவ்வளவு பதட்டம்? எந்த ஆக்டருக்கும் இல்லாம அஜித்துக்கு மட்டும் பாடி ஷேமிங் நிறைய பண்றாங்க. அதான் கேட்டுக்கு முடியல. நிறைய மீம்ஸ் பேஜ்ல பண்றாங்க ப்ரோ. அது அன்அபிஷியல் ப்ரோ, அபிஷியலா கூட இல்ல. அன்அபிஷியலா ஒருத்தவங்க மேகசின்ல போடுறாங்க, நியூஸ் சேனல்ல போடுறாங்கன்னு இவ்வளவு பதட்டம் எதுக்கு? தேவையில்லாம். எனக்கு புரியல. அதெல்லாம் எதுவுமே சொல்ல முடியாது ப்ரோ. ஒரு சில பேர் வன்மத்துல பேசுறாங்க, ஒரு சில பேர் நல்லா ஒரு மாதிரி அது நடக்கட்டும், நடக்காம போட்டு ப்ரோ ஃபர்ஸ்ட். ஓகேவா? அடுத்தது ஆனா அவங்க 2 பேரும் பேசினாங்க பண்ண, அதெல்லாம் அடுத்தது டாக்ஸ்ல இருக்கு. அது நடக்கலாம், நடக்காம போகலாம். ஓகே, நியூஸ் வந்தாலே அது வந்து ஐயோ எப்படி நீ சொல்லுவ அப்படின்ற மாதிரி ஏன் அந்த அளவுக்கு யோசிக்கணும்? சிம்பிள் கார்த்தி, தன்னோட பாக்ஸ் ஆஃபீஸோட யாராச்சும் முந்திருவாங்கன்னு தான், வேற ஒன்றும் இல்லை. அது எந்த ஹீரோவா இருந்தாலும் சரி. இதுலயும் கொடுமையா இருக்கு ப்ரோ. ஆதிக்கே கதறிட்டு இருக்கானுங்க ப்ரோ. பிரசாந்த் நீல் கதற மாட்டாங்களா? ஹலோ ப்ரோ, கேக்குதா ப்ரோ? அது அந்த சுதீப் ராயன் படத்துல இருந்து போட்டிருந்தீங்களே, அவரை பத்தி நியூஸ் கேள்விப்பட்டிருக்கேன், நல்லா இருக்குங்க ரோல். என்ன நியூஸ் ப்ரோ? ஆக்சுவலா அந்த ரோல் பாட்டெல்லாம் இருக்குல்ல, அவருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ரோல் தான். முன்னாடி இந்த படத்தை வந்து அவர் எழுதினது வந்து வேற ஹீரோ வச்சு, அவர் ஹீரோ, இவர் வந்து சுதீப்போட கேரக்டர் தனுஷ் நடிக்கலான்ற மாதிரிலாம் முன்னாடி ஐடியா பண்ணார் கதையா எழுதும் போது. சுதீப் பண்ற பாருங்க, சாரி நீங்க சொன்னாலும் சந்தீப் கிஷானோட கேரக்டர் தனுஷ் ஹீரோ. இப்போ தனுஷ் இருக்க கேரக்டர் வந்து இதோட ஒரு பெரிய ஹீரோ வச்சு ஐடியா பண்ணாரு. அதை நடக்கலான்றதுனால மாத்திட்டாரு. அதனால சொன்னேன் கண்டிப்பா அந்த ரோல் ஸ்ட்ராங்கா இருக்கும்ன்றதுனால போட்டது. ஹீரோயின் ரோலும் சூப்பரா இருக்கும் அந்த படத்துல. ஓகே ஓகே ப்ரோ. உங்களுக்கு எதுவும் இன்சைட் ரிப்போர்ட் மாட்ட எதுவும் தெரிஞ்சிச்சா?
அதெல்லாம் தெரியல ப்ரோ, பார்ப்போம் வரட்டும். இன்னும் ஒரு நாள் தானே. கார்த்திக் ப்ரோ, அந்த அந்த நியூஸ் வந்து காலையிலேயே ஃபேக்குன்னு சொல்லி சில பேர்லாம் போட்டிருக்காங்க. யாரோ லதா ஸ்ரீனிவாசன் யாரோ போட்டிருக்காங்க போல இருக்கு. பயங்கரமா ட்ரோல் பண்ணிருக்காங்க அவங்கள. ஆனா அஜித் ஃபேன்ஸே வச்சு நல்லா திட்டிருக்காங்க போல இருக்கு. சோசியல் மீடியாவில் 1008 நியூஸ் வருது, ஓகேவா? ஒரு நாளைக்கு என்னென்னமோ வருது. இந்த ஹீரோவா அடுத்து இந்த படம் பண்ணுறாரு, இந்த தளபதி 71 தான் அப்டேட் இருக்கு இங்கே சோசியல் மீடியாவுக்குள்ளே போய் டேக்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன் எதுக்குமே ரேக் பண்ண வந்தவங்க இதுக்கு ஏன் ரேக் பண்ணிட்டு உட்காந்துருக்கணும்? இதில் என்ன இருக்கு? யாரோ ஒருத்தர் போடுறா அப்படின்னு போயிட்டு கடந்து போயிட்டே இருக்கலாம்ல. அது நடக்கலன்றது அடுத்ததுங்க. இதை போட்டோன்னா சிசி அதெல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி பேசினா என்ன அர்த்தது? ப்ரோ ஃபுல்லா டாக்ஸிக் ப்ரோ. ஒரு ஹெல்த்தியான கான்வர்சேஷன் இருக்க மாட்டாங்க. இந்த ஹீரோ நடிக்க கூடாது, ஏன் அப்படி எல்லாம் போய் அதான் எனக்கு புரியல. எனக்கு என்னன்னா அது சினிமா இண்டஸ்ட்ரி மொத்தமா வளரணும்னு நினைக்க மாட்டாங்க யாரும். அவர் நடிச்சா நல்லது தானங்க, நடிச்சா நடிக்கட்டும், இல்லைன்னு இருக்கு. இப்பதான் ப்ரோ அவர் செம்ம ட்ராக்ல போறாரு. எல்லார் படமும் ஏன் கார்த்திக் ப்ரோ, எல்லா படமும் ஓடினாதான் எல்லா தேட்டரும் சம்பாதிக்க முடியும், எல்லாருக்கும் நிறைய ரெவன்யூ வரும், எல்லாமே சவுத் சினிமாவை பெரிய இடத்துக்கு போகும். ஒருத்தர் மட்டும் எல்லாரும் ஃபிளாப் ஆகணும்னு நினைக்கிறதுல தப்பு ப்ரோ. அது இல்லாம அவர் அந்த டைரக்டர் வந்து தெலுங்குல தான் எல்லாம் சைன் அப் பண்ணிருக்காங்களாம். ஜூனியர் என்டிஆர், ராம் சரண். ஏன் தமிழுக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா, இல்ல அஜித்துக்கு பண்றதுதான் பிரச்சனையா, இல்ல தமிழுக்கே வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்னு தெரியல. தெலுங்கு கார்த்தி ப்ரோ, சரி ஓகே, ஜாலியாக தானே இருக்கு. 2-4 நியூஸை போட்டு விட்டே இருப்போம். அது எல்லாம் நடக்கிறதுக்கு ஒரு வருஷம் கணக்கு ஆயிடுன்னு வச்சுக்கோங்களேன். படம் எடுத்தாலும் கண்டிப்பாக அவர்லாம் ஒரு வருஷம் எடுப்பார். அது நடக்கலாம். அதெல்லாம் இந்த ஒரு நாள் ஜாலியாக இருக்கும்ல. ஓகே. கார்த்திக் ப்ரோ டெட்பூல் போவீங்களா ப்ரோ? டெட்பூல் அந்த ஒரு டெட்பூல் இந்த வாரம் வருதுல்ல, நல்லா இருக்கு. புக்கிங்களும் நல்லா இருக்கு. நல்லா இருக்கும். சேலத்துல சூப்பரா இருக்கு. சேலத்திலேயே நல்லா இருக்குங்க, நான் பார்த்தேன். அந்த படத்துக்கு எதுவுமே இல்ல, ஐபிஎல் தப்பா நினைச்சு விட்டேன் ப்ரோ. ஆர்டர் ப்ரோ நல்லா இருக்கும் ப்ரோ. ஃபுல்லா பிளட் ஷேட் நல்லா இருக்கும். ரிவ்யூஸ் எல்லாம் தாறுமாறா வருது அந்த படத்துக்கு. சேலத்துல ராக் சினிமாஸ்ல இதுக்கும் டெட்பூலுக்கும் ராயனுக்கு தான் போட்டியா இருக்கு ப்ரோ. நிறைய பேர் டெட்பூல் ஃபர்ஸ்ட் டைம் கேக்குறாங்க ப்ரோ. இந்த திருவண்ணாமலையில ராயனை விட்டுட்டு டெட்பூல் கொடுக்குன்னு சொல்லி போய் கேக்குறாங்க. அதுதான் இது தனி உலகம் இருக்கே, நமக்கு தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏன்னா ஒரு 5-6 படம் தோல்வி வாங்கிச்சு ப்ரோ மார்வல் சினிமாஸ். இது இருந்தா அந்த மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் வந்து பூஸ்ட் ஆகும்னு ஒரு நம்புறாங்க ப்ரோ. இந்த படம் டெய்லர் அந்த அளவுக்கு ஹிட் ஆயிருக்கு. அதனால டெட்பூல் மேல அவ்வளவு நம்பிக்கை. பார்த்தேன் புக்கிங்ல சூப்பரா இருக்கே. ரிவ்யூஸ்மே நல்லா போய் பாருங்க ப்ரோ. ரிவ்யூஸ்மே நீங்களும் போய் பாருங்க ப்ரோ. பாத்துறேன் ப்ரோ. அது என்ன ப்ரோ லிக்குன்னு, அதாவது படிக்கும்போது படிச்சா அதோட அர்த்தமே மாறுது ப்ரோ. அதே பேர் தான் வேணும், லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி தான் வேணுன்றதுக்கோசரம் ஏன் லிக்குன்னு வச்சிருக்கேன். அது வாயில சொல்லும்போது அர்த்தம் மாறுது. என்ன அர்த்தம் மாறுது? என்ன அர்த்தம் அதுக்கு? நக்கறது. சரி, 14 என்ன இருக்கு? என்ன அர்த்தம்? என்ன ஆச்சு அதனால? இல்ல அவங்க ஏன் அதை வந்து அந்த பேர்லயே ரொம்ப இதுவா இருக்காங்க, அடமண்டா இருக்காங்க. கம்பெனி வந்து கே போட்டு கம்பெனின்னு போட்டிருக்காங்க. அவங்க முன்னாடி எல்ஐசின்னு வச்சாங்க, அது வைக்க கூடாதுன்னு எல்ஐசி வந்து பிரச்சனை பண்ணாங்க. சரி ஓகே, அதனால இதை மாத்திருக்காங்க, அவ்வளவுதானே. இந்த படம் எப்போ ஒரு பிளான் பண்றாங்க ரிலீஸ்க்கு? ரிலீஸ் இப்போ இல்ல ப்ரோ, தீபாவளிக்கு அப்புறம் தான்.
ஆனா இந்த 6 months நல்லா இருக்கும் ப்ரோ. நிறைய படம் பேசுவாரு தமிழ். எதிர்பார்க்குறோம் கண்டிப்பா பார்ப்போம். எல்லா ஹீரோ படமும் இருக்கு. விஜய் படம் இருக்கு, அஜித் படம் இருக்கு, ரஜினி படம் இருக்கு, சூர்யா படம் இருக்கு, விக்ரம் படம் இருக்கு, எஸ்கே படம் இருக்கு, கார்த்திக் ப்ரோ விக்ரம் படம் இருக்கு, எஸ்கே படம் இருக்கு, கார்த்தி படமும் இருக்கு. எல்லா ஹீரோ படமும் இருக்கு. கார்த்திக் ப்ரோ கொட்டுக்காளி படம் இருக்குல்ல, அது ஆகஸ்ட் மாசம் ரிலீஸ் டேட் அந்த படத்து கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஓகே தானே? 23 ஆகஸ்ட். இல்ல ப்ரோ கொஞ்சம் தள்ளி வரலாம்னு யோசனை எனக்கு. நீங்க என்ன ப்ரோ நினைக்கிறீங்க? அப்படிலாம் கிடையாதுங்க. அது அந்த கூழாங்கல் டைரக்டர் படம் தானே. ஆர்ட் ஃபிலிம் தானே ப்ரோ, ஸ்லோ பேஸ்ல தானே. கண்டிப்பா அவர் வந்து அவார்ட் படமா தான் இருப்பாரு. இல்ல ப்ரோ ஒருவேளை அந்த கருடன் 23 படம் ஹிட் பெரிய படம் ஆனனால இல்லையே அது அப்புறம் அந்த என்ன? ஹீட்டோட இதையும் தள்ளிடுவோம்னு நினைச்சு ரிலீஸ் டேட் அவசரமா சொன்ன மாதிரி எனக்கு தோணுது. இல்லைங்க, அந்த படம் வந்து 23 என்ன படம் இருக்கு? வேற படம் இருக்கு. வாழை. வாழை இருக்கு, வாழை, கொட்டுக்காளி 2 படம் தானே இருக்கு. அப்புறம் இல்ல என்ன? ப்ரோ அதுக்கு முன்னாடி வாரம் தானே தங்கலான் வருது, அதுக்கு பின்னாடி வாரம் இந்த சாட்டர்டேவா சூர்யா சாட்டர்டே படம் வேற வருது. இதே அநியாயமா இருக்கு. இந்த வாரம் இந்த படம் ரிலீஸ் பண்ணலாம், நீங்களே சண்டைக்கு வரீங்க. இல்ல வாரம் படம் ரிலீஸ் பண்ணாலும் சண்டைக்கு வரீங்க. சண்டைக்கு வரல இல்ல ப்ரோ, கொஞ்சம் ஏன்னா இப்பதானே கருடன் பார்த்த ஃபீல் இருக்கு. அந்த ஃபீல் உங்க மனசோட வச்சுக்கோங்க. என்ன இருக்கு அப்படி பார்த்தா இன்னொரு படம் நடிக்கவே கூடாது யாரும். கருடனுக்கு இதுக்கு கம்பேரிசனே கிடையாதுங்க. கருடன் வேற, அது மாஸ் கமர்ஷியல் படம். இது வந்து கூழாங்கல் டைரக்டரோட படம், அப்படிதான் பார்க்கணும். சூரியை வந்து அதுக்குள்ள வச்சுட்டு இது பார்க்க கூடாது. இன்னொன்னு இருக்கிறது 52 வாரம் தான். 52 வாரத்துல 25 வாரம் தான் வருவேன். அடுத்த வாரம் கேப் விடு அப்படின்னா எப்படி 25 படம் தான் ரிலீஸ் ஆக முடியுங்க? வாரத்துக்கு 2 படம்னாலும் 50 படம் தான் ரிலீஸ் ஆக முடியும். 200 படம் வருது. அது ஃபர்ஸ்ட் ஒரு 6 மாசம் சும்மா விட்டாங்க இவங்க. பெரிய எந்த ஹீரோவும் படம் ரிலீஸ் பண்ணாம ஃப்ரீயா விட்டாங்க ஏப்ரல் மார்ச் எல்லாம். அது வேற வழி இல்லை, பண்ணிதானே ஆகணும். சரி ப்ரோ அப்படியே ரிலீஸ் பண்ணா ஏதாவது ஒரு படம் கலெக்ஷன்ல அடிபடும்ல ப்ரோ? அவங்களுக்கு பட்ஜெட் இதெல்லாம் கால்குலேஷன் நிறைய இருக்கும் இல்லைங்க. பட்ஜெட் இருக்கு, இந்த பட்ஜெட்டுக்கு இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணா போதும் அப்படிதான் இருக்குல்ல. அப்ப அவங்க கருடன் கலெக்ஷன்ல எதிர்பார்க்க மாட்டாங்க. ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். ஓகே ஓகே நீங்க சூரிய இருக்க மாதிரி, சூரிய இருக்கிறதுனால கருடன் மாதிரி ஓடுவான் அப்படின்னு. அவங்க சூரி படம் கருடன் அது தெரியும் அவங்களுக்கு. கருடன் வேற இது வேறன்னு தெரியும். அதுக்கு தேட்டர் எப்படி செட்டப் இருக்கு, அதுக்கு 400 தேட்டர் ரிலீஸ் கருடன். இதுக்கு 400 தேட்டர்ல அவங்க எதிர்பார்க்கவும் மாட்டாங்க, போடவும் மாட்டாங்க வந்தாலும் ஃப்ரீயா இருந்தாலும். ஸோ இது லிமிடெட் ரிலீஸ் தான் பண்ணுவாங்க. எந்த மாதிரி ஆடியன்ஸ் பார்ப்பாங்கன்னு அவங்களுக்கும் தெரியும் இந்த படத்தை. அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகே ஓகே. கார்த்திக் உங்க கல்கி படம் பிடிச்சிருந்துச்சா? பிடிச்சிருந்துச்சு, நல்லாதான் இருந்துச்சு. கார்த்திக் ப்ரோ, ஃபர்ஸ்ட் ஆஃப் முக்கியம் இருந்துச்சு, செகண்ட் ஆஃப் நல்லா இருந்துச்சு. கார்த்திக் ப்ரோ கில் படம் பாத்தீங்களா? பார்க்கல, நல்லா இருக்கு. நாங்க சூப்பரா எல்லாரும் இருக்கு ப்ரோ, செம்ம ஆக்ஷன் மூவி, சூப்பர். வந்துருச்சா ஏழைகள் ஓடிடி? தமிழ் டிராகர்ஸ்ல தான் பார்த்தேன் பிரதர், ஓடிடில எதுவும் வரல இது வரைக்கும். ப்ரோ பிரைம்ல வந்து காசு கட்டி பார்க்க சொல்றாங்க. அதனால தமிழ் டிராகர்ஸ்ல ஓட்டானுங்க. நல்லா இருக்கு ப்ரோ, மிஸ் பண்ணாம பாருங்க கில் படம். சரி ஓகே. ராயன் எப்படி இருக்கும் ப்ரோ? இன்னொரு 40 ஹவர்ஸ்ல தெரிஞ்சிடும். ஓகே ஓகே ப்ரோ. ப்ரோ இந்த 2ஆம் தேதி ஜமான் ஒரு படம் வருதுல்ல ப்ரோ, அது ட்ரெய்லர் பார்த்ததுல இருந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. உங்களுக்கு எப்படி ப்ரோ இருக்கு? நான் இன்னும் படம் பார்க்கல. படம் பார்த்தவங்கலாம் வந்து நல்லா இருக்குன்னாங்க. இளையராஜாவோட மியூசிக் வந்து ரொம்ப சூப்பரா இருக்குனாங்க.
அவங்க சொன்னதே ஃபர்ஸ்ட் அதுதான். ஓகே. இந்த படத்துல வந்து பெரிய ஹீரோ இளையராஜா இருந்தாங்க. அதுக்கப்புறம் படம் நல்லா இருக்குனாங்க. ஆனா அதே அந்த படம் பார்க்கல. டைரக்டர் ஹீரோ ரெண்டுமே ஒரே ஆளா ப்ரோ? அது கன்ஃபார்மா? அது தெரியல ப்ரோ. அதை பத்தி என்னன்னு தெரியல ரொம்ப. ஆனா இளையராஜாவுடைய மியூசிக் வந்து ரொம்ப சூப்பரா இருக்குன்னு ஒருத்தர் சொன்னாரு. இளையராஜா செம்மையா பண்ணிட்டாரு அப்படின்னாரு. ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் சொல்லும் போதே சொன்னாரு ஒரு படத்தை பார்த்துட்டு, அந்த படத்தை பார்த்துட்டு நல்ல படம் அப்படின்னாரு. அது போட் எப்படி ப்ரோ வந்திருக்கு யோகி பாபுது? எந்த படமே போடலைங்க. எந்த படமும் போடல. இந்த படமும் நான் பார்க்கல. ஓகே ஓகே ஓகே. பார்க்கலன்னு தான் சொல்லியிருப்பேன். பார்க்கல. கார்த்திக் ப்ரோ. இல்லைங்க ப்ரோ. ப்ரோ கோட் தமிழ்நாடு எவ்வளவு ப்ரோ வாங்கிக்கிறாங்க ரோமியோ பிக்சர்ஸ்? ஏன் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கேட்டு ஏன் எதுக்காக கேட்குறீங்க ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்க. நிறைய பேர் வந்து செக் பண்ணி பேச வேண்டியதா இருக்கு. விஜய் ஃபனா அஜித் ஃபனா? ஏன்னா நீங்களே ஏதோ ஒன்று சொல்லி வச்சிருப்பீங்க இப்போ சோஷியல் மீடியால. நான் ஏதோ ஒன்று சொன்னதுக்கப்புறம் பாத்தியா அவன் பத்தி நான் திட்டுவீங்க. அதுக்காக கேட்குறேன். இல்ல ப்ரோ ஒரு 72 அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏரியா வைஸ் போனா இன்னும் அதிகமா போகும். அதிகம் தான். அதோட அதிகம் தான். 75. ஏரியா வைஸ் இன்னும் அதிகமா ஆகும்ல ப்ரோ? பிரிச்சு கொடுக்கும்போது அதிகமாகும்ல இது கொஞ்சம். 75 அவர் வாங்கியிருக்காரு கேள்விப்பட்டேன். ஸோ பிரிச்சு கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். நீங்க எதாவது டிஸ்ட்ரிபியூட் பண்றீங்களா ப்ரோ? இல்லை ப்ரோ, அதெல்லாம் இல்லை. ஏதாவது ட்ரை பண்ணுங்க ப்ரோ. இது வரைக்கும் இல்லை. தெரியல. சின்ன படம் எதனா ஏங்க என்கிட்ட என்ன கோடிக்கணக்கில் படம் தான். நான் ஏன் வந்து நைட்டு வந்து பேசிட்டு இருக்க போறேன்? நான் அது அங்கங்கன்னு ஃபாரின் டூர் அதுன்னு சுற்றி ஜாலியாக சுற்றிட்டு இருக்க மாட்டேன். அந்த மாதிரிலாம் இல்லை. நம்ம தெரிஞ்ச ஆளுங்க யாராவது வந்து வாங்கினாங்கன்னா சொல்றேன் உங்களுக்கு. இல்ல ப்ரோ தியேட்டர் இப்போ சென்னை வாங்கியிருக்காங்க. கற்பக விநாயகர் வந்து அவங்க தெரிஞ்ச ஆளுங்க தான். இப்போ அவங்க வாங்கியிருக்காங்க. லியோ அவங்க தான் வாங்கினாங்க. சென்னை சிட்டி அவங்க வாங்கியிருக்காங்க. இந்த முறை ரெட் ஜெயிண்ட் வாங்கலையா ப்ரோ? இந்த முறை ரெட் ஜெயிண்ட் வாங்கலையா ப்ரோ? இல்லையா? அதான் வாங்கல இந்த டைம் வாங்கல. ரெட் ஜெயிண்ட் இப்போ அமைதியா இருக்கிற மாதிரி போட்ல இருக்கு. நம்ம விஜயகாந்த் ஏஐ பண்ணி வரதா சொன்னாங்கல்ல ப்ரோ, அதுல உங்களுக்கு ஏதாவது கரெக்டா கொண்டாந்துருவாங்கன்ற நம்பிக்கை இருக்கா? அதெல்லாம் பார்த்தாதாங்க சொல்ல முடியும். பார்க்காம சொல்ல முடியாது. இல்ல ப்ரோ உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும்ல, சரி இந்த டீம் கரெக்டா கொண்டாந்துருவாங்க, நமக்கு ஒரு பிசுறு இல்லாம கொண்டாந்துருவாங்கன்ற நம்பிக்கை இருக்கான்னு தான் கேக்குறேன். ஏங்க 300 கோடி ரூபாய்க்கு மேல செலவு பண்றாங்க. பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களான்னு கேட்டா நமக்கு தெரியும். பார்த்ததுக்கு அப்புறம் சொல்லலாம். அதுக்கு விமர்சனம். பார்க்காமலே சும்மா அதை விடுங்க. கருத்துன்னு ஒண்ணு இருக்கும்ல, சொல்லுங்க அப்படின்னு. இந்த கல்லை சாப்பிட்டு போவார்ல கவுண்டமணி, எந்த கட்சி? கட்சியா? அது கட்சியெல்லாம் நமக்கு இல்லைங்க அப்படின்னு. இல்லைங்க, உங்க விருப்பம்னு ஒண்ணு இருக்கலாம், சொல்லுங்க. எங்க விருப்பம்லாம் ஒண்ணும் இல்லைங்க, அந்த மாதிரிதான் இருக்கு. அபிப்பிராயம்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை சொல்லுங்க அப்படின்னு வரல கவுண்டமணி. ஏன்டா 1.5 கல்லை வாங்கி கொடுத்துட்டு எத்தனை கேள்வி கேட்பேடா அப்படின்ற மாதிரி. பார்க்காத விஜயகாந்த் இருப்பாரா? விஜயகாந்த் இருந்தா எப்படி இருக்கும்? இதெல்லாம் இருக்கு. கார்த்திக் ரெட் ஜெயிண்ட் மூவிஸ் இப்போ நிறைய டிஸ்ட்ரிபியூட் பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி. போன வாரம் வந்து இந்தியன் யார் பண்ணா? அடுத்த வாரம் ஒரு டிமாண்டி கல்யாணம் யார் பண்ண போறா? அந்த மாதிரி இல்ல ப்ரோ. பெரிய படம் அதுக்கு அடுத்து வர பெரிய படம் இது பண்ண கம்மியா பண்ற மாதிரி இருக்கு ப்ரோ. அதுக்கு இப்போ இந்தியன் 2 என்ன படம்? ராயன் என்ன படம்? ராயன் ரெட் ஜெயிண்ட் மூவிஸ் தானே ப்ரோ? வேறயா? அதான் கேட்டேன். கார்த்திக் ப்ரோ போன வாரம் இந்தியன் 2, இந்த வாரம் ராயன். போன வாரத்தில் அதுக்கு முன்னாடி வர இந்தியன் 2, இந்த வாரம் ராயன். அடுத்த வாரம் டிமாண்டி காலனி இருக்கு. அதுக்கு அடுத்த வாரம் வாழை இருக்கு. கோர்ட் மட்டும் அவங்க இல்லை, ஏன்னா அண்ணா அரசியலுக்கு வரதுனால. டிமாண்டி காலனி வாங்கி பாத்துட்டீங்களா ப்ரோ? அதுக்கு அடுத்து வேட்டைன் இருக்கு. அதுக்கு அடுத்து அமரன் இருக்கு. அதெல்லாம் இருக்கே, வரிசையா இருக்கீங்க. அப்புறம் என்ன கார்த்திக் ப்ரோ? விடாமுயற்சி ஒரு ரிஜன் தான் பண்ணுவாங்க. லைக்கா ஓன் ரிலீஸ் நாங்க அதான். ஆமாங்க, லைக்கா படம் எல்லாமே ஓன் ரிலீஸ் தாங்க. அது ரிஜன் மூலியமா தான் பண்ணுவாங்க. கார்த்திக் ப்ரோ, ஃபயர் சாங் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நான் பார்த்தது விஷுவலா பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. இங்க வந்து கொஞ்சம் மிக்சர் ரிவ்யூஸ்லாம் வருது. ஆனா அந்த படத்து கதையோட வருங்க அது. அதனால ரொம்ப சுமாரா இருக்கு ப்ரோ கேட்கும் போதே.
கேட்க ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். சாங் ஹிட் ஆகுது இல்லையோ படத்துல நல்லா இருக்கும். இல்ல கார்த்திக் ப்ரோ பாட்டு விஸ்வாசம் அளவு கூட இல்ல. விஸ்வாசத்துக்கு நேஷனல் அவார்டு தெரியுமில்ல? ஏன் ப்ரோ? ஏன் ப்ரோ? என்னது ஏன் ப்ரோ? இல்ல அந்த அளவு கூட நேஷனல் பாட்டு அவார்டு இல்ல ப்ரோ. வாங்கியிருக்கு. விஸ்வாசம் பாட்டு நல்லா இருக்கும், அந்த அளவு கூட அந்த இல்ல இதுல ஃபயர் சாங் பாட்டு. கார்த்திக் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. இது விடாமுயற்சி தீபாவளி எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? இல்ல ப்ரோ, அதெல்லாம் விட்டுருக்கேன். அப்படிங்களா? நம்ம குட் பேட் ஆக்லிக்கு போவோம் உங்களுக்கு. சரிங்க ப்ரோ. இப்போ இன்னைக்கு காலையிலேருந்து ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு, அது உண்மையா ப்ரோ? அது ஏதாவது தெரியுமா? பிரசாந்த் நீல் ப்ரோ அது பேச்சுவார்த்தை முன்னாடியே போச்சு. அது வாய்ப்பு இருக்கு, இல்லாமலாம் இல்ல. ஓகே ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. கார்த்திக் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. எப்போ ப்ரோ சிபி ப்ராஜெக்ட் ஷூட்டிங் போறாங்க? எஸ்கேடா? ஆமா ப்ரோ. அக்டோபர் நவம்பர்ல போயிடுவாங்க. ப்ரோ இன்னைக்கு காலையில ஒரு நியூஸ் போட்டு நீங்க உண்மையா? எது? எஸ்கே சுதா கொங்கரா. ஆமா 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 ஆமா, அது உண்மைதான். சிபி ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு தானே ப்ரோ அது? அதுக்கு அடுத்த படம் தான் அது. அதுக்கு அடுத்த படம் 24 எஸ்கே 24 தான் சிபி. இது 25 ப்ரோ படம். புறநானூறு இதுதா ப்ரோ, சேம் ஸ்டோரியா ப்ரோ? ஆமா ஆமா, அதே கதை தான், ஹீரோ மட்டும் சேஞ்ச். அப்ப பெரிய பெரிய ஹீரோஸ் தான் திரும்பி உள்ள கொண்டு வரணும்ல? அதுல நீங்க ஒரு 2 பெரிய ஹீரோஸ் பண்ணலாம், ஜிபர் சல்மான் என்ற மாதிரி. அது தெரியல, இந்த படத்துல எப்படி பண்றாங்கன்னு தெரியல. கண்டிப்பா இருக்கும், அந்த ரோல் வந்து முக்கியமான ரோல்னா அது பண்ணுவாங்க. ப்ரோ இந்த டிமாண்டி காலனியானா ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த கேப் பெருசா இருக்க மாதிரி இருக்கு. அந்த சூட்டோட சூட்டா வந்திருந்தா கூட ஒரு நல்ல பிக்கப் வந்திருக்கும் அந்த படத்துக்கு. இல்லைங்க, அதுக்கப்புறம் 2-3 படம் பண்ணிட்டார்ல அவரு. எமிகா நொடிகள் பண்ணாரு, கோபுரா பண்ணாரு. ஓகே. ஆனா அது இதுக்கு டைம் எடுத்துக்கிட்டு இல்ல இப்பதான் வந்து பண்ணணும்னு நினைச்சாரா? இல்ல அப்பயே அந்த மாதிரி பேச்சுலாம் அடிபட்டுச்சு, செகண்ட் பார்ட்டுன்ட்டு ஸ்கிரிப்ட்ல எதுவும் வரல. பார்ட் 1க்கே பார்ட் 2 லீடு வச்சு முடிச்சிருப்பாங்க, அதனால உங்களுக்கு பார்ட் 2 அப்படின்னு தோணும் இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து கமிட்மெண்ட் வந்தனால அவர் போயிட்டாரு. இப்போ திரும்ப எடுக்கிறாரு, அவ்வளோதான். ப்ரோ அது அவங்க அசிஸ்டன்ட் எடுக்கிறதா இருந்துச்சு, அப்ப இவரே எடுத்துட்டாரு தானே ப்ரோ டிமாண்டி காலனி? ஆமா 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 ஆமா, அனௌன்ஸ் பண்ணும்போது இவர் ப்ரொடியூசரா இருந்தாரு. அதுக்கப்புறம் இவரே சரி ஓகே கோபுரா லாஸ் தம்பி ஆனதுக்கு தள்ளி அப்புறம் உட்கார அப்படின்னு டேரக்டர் சேர்ல அவரே உட்காந்துட்டாரு. கோபுரா லாஸ் ஆனதுக்கு அப்புறம் திரும்பி அவர் விக்ரம் டைரக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கா ப்ரோ? கோபுரா அவர் ப்ரொடியூசர் இல்லைங்க, அதுக்கு என்ன இருக்கு, அவர் டைரக்டர் தான். விக்ரம் அடுத்து அவர் டைரக்ட் பண்ணதுன்னா வாய்ப்பு இருக்கா ப்ரோ? அவர் பேசியிருந்தாங்க. எல்லாமே இட்டு கொடுக்கறத பொறுத்து இருக்குங்க. படம் இட்டு ஆச்சுன்னா எல்லாரும் தேடி வருவாங்க. படம் ஓடலைன்னா உண்மையிலேயே வருஷக்கணக்காக கூட ஒட்டிட்டு கட்டி பிடிச்சிட்டு இருந்தவங்களே பிரிஞ்சு போயிடுவாங்க. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் தான். இப்போ ஹரி வந்து எவ்வளோ இட்டு கொடுத்துருக்காரு சூர்யாவுக்கு. திரும்ப படம் பண்ணா நீங்க சூர்யா ஃபன்ஸே கதறிவீங்கல்ல, ஐயோ அம்மா ஐயோ அம்மான்னு. அந்த மாதிரி தான் KS குமாருக்கு வந்து இப்போ வந்து ரஜினி ஏங்க அவர் படைப்பா கொடுத்துருக்காரு, முத்து கொடுத்துருக்காரு அப்படின்னு சொன்னா ரஜினி ஃபன்ஸ் எவ்வளோ கோவம் வரும். அந்த மாதிரி தான் ப்ரோ அதோட ஒரு படம் சக்சஸ் தாங்க, சக்சஸ் தான் மேட்டர், அவ்வளவுதான். சக்சஸ் வந்து இருந்துச்சுன்னா யாரா இருந்தாலும் போட்டு நீங்க சேர்றதுக்கு ரெடியா ப்ரோ. இருக்கும். அதோட ஒருத்தர் முத்து ஃபிளாப்னு ஒருத்தர் ட்விட்டர்ல போட்டு ட்ரெண்ட் பண்ணி வாங்கிறாங்க ப்ரோ. 100K பாக்குறாங்க ப்ரோ. அவங்க முத்து ஃபிளாப்னு போட்டு வச்சுக்கிறாங்க ப்ரோ. எது புரியல? முத்து படம் ஃபிளாப்னு போட்டு வச்சுக்கிறாங்க ப்ரோ. உலகத்துக்கே தெரியாது ஹிட்னு, ஆனா ஒருத்தர் ட்ரெண்ட் பண்ணி நிக்கிறான் ப்ரோ முத்து படம் ஃபிளாப்னு போட்டு ட்விட்டர்ல. அதுக்கு நான் என்னங்க பண்றது? இல்ல ப்ரோ, அப்படியே இந்த இம்ப்ரெஷன் வந்ததுல இருந்து ரொம்ப மோசமாச்சு ப்ரோ ட்விட்டர். எந்த அளவுக்கு கேவலப்படுத்துமோ அந்த அளவுக்கு பண்ணி நல்லா காசு சம்பாதிக்கிற அளவுக்கு பண்றாங்க. அப்படியா? நிறைய காசு வருதா? நாளில இருந்து நம்மளும் போட ஆரம்பிச்சிட்டோம். என்ன படத்தை போடலாம் ப்ரோ? ரியலா காசு வருது ப்ரோ. நீங்க ஒரு அந்த அதுக்கு ஒரு நிறைய ட்ரிக்ஸ் இருக்கு ப்ரோ. அந்த ட்ரிக்ஸ் இந்த இம்ப்ரெஷன்ஸ் வாங்குறது, அது வந்து எலான் மஸ்க் ஒரு ஆர்டிகல் ஒன்று இருக்கு ப்ரோ. அதெல்லாம் நீங்க நல்லா ரிசர்ச் பண்ணீங்கன்னா தெரியும் ப்ரோ. அந்த மாதிரி நம்ம இந்த ட்ரெண்டை பிடிச்சி போட்டோம்னா கன்ஃபார்மா சம்பாதிக்கலாம் ப்ரோ. ட்விட்டர்ல இந்த மாதிரி நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்க ப்ரோ.
நிறைய பேர் நெகட்டிவ் பப்ளிசிட்டி, இந்த மாதிரி நெகட்டிவ் பப்ளிசிட்டி தான் அதிகமாக இம்ப்ரெஸ் ஆகுதுன்றதால நிறைய அதை சம்பாதிக்கிறாங்க. நல்ல விஷயம்தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடுங்க. இளைஞர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு தானே. உங்களுக்கு வருதா ப்ரோ இன்கம் ட்விட்டர்ல இருந்து? எனக்கு வரும் ப்ரோ, அவ்வளோலாம் பெருசாலாம் வருதுங்க. 2000 3000 வரும், அவ்வளோதான். லியோ டைம்ல வந்துச்சு இல்ல ப்ரோ ஓரளவுக்கு? அப்போ கொஞ்சம் அதிகமாக வரும், இப்பெல்லாம் அப்படியே கொஞ்சம் படிப்படியாக குறைச்சிட்டாங்களே. இப்போ 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோஸ் வந்து இப்போ 2 படம் இருக்கா ப்ரோ? இந்த எல்ஐ லைக், அதுக்கப்புறம் இன்னொரு படம் கமிட் படம். ஆமாம், 2 இருக்கு. அடுத்த பெரிய ப்ராஜெக்ட் வந்து அவங்க எடுக்கலையா ப்ரோ லியோ அப்புறம்? அடுத்து பண்ணுவாங்க, தனுஷ் படம் தான் இருக்கு, பண்ணுவாங்க. அங்கே எஸ்வின் வந்து ஆமாம், இந்த படம் முடிச்சுட்டு அது பண்ணுவாங்க. கன்ஃபார்ம். அப்போ அடுத்த விஜய் படம் வச்சு தான் 100% கன்ஃபார்ம் பண்ணுறது. ஷூட்டிங்கே போகுது, வேலையெல்லாம் பண்ணிட்டு. ஆனால் நல்லா தான் ப்ரோ இருக்கும் ஆக்சுவலி வந்துடும். ப்ரோ சூர்யா கார்த்திக் சுப்ராஜ் படம் ஷூட்டிங் எவ்வளவு ப்ரோ முடிஞ்சிருக்கு? கரெக்டாக டேட்டெல்லாம் தெரியாது. அவர் ஃபாஸ்ட்டாக எடுத்துருவாரு. ஆனால் இந்த இயருக்குள்ள அவங்க ஆக்சுவலாக ஆரம்பிக்கும் போது அந்த படத்தை எப்படி ஆரம்பிச்சாங்கன்னா, டிசம்பரில் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் ஆரம்பிச்சாங்க. ஆனால் ரிலீஸ் ஆகாது டிசம்பரில். அவ்வளோ சீக்கிரம் முடிச்சு கொடுத்துருவார் கார்த்திக் சுப்ராஜ். இந்த டிசம்பருக்குள்ளேயே முடிச்சு காப்பி ரெடி ஆகணும் பண்ணி கொடுத்துருவார். ஃபங்க்ஷனாக வேலை செய்யறாரு கார்த்திக் சுப்ராஜ். நான் இது வரைக்கும் அவர் படம் லேட்டாகி நான் பார்த்தது இல்லை. ஆமாம் ஆமாம், அவர் எப்பயுமே அப்படிதான் பர்ஃபெக்டாக. அவர் டீமே அப்படிதான். டீம் ரொம்ப கரெக்டான டீம் வச்சிருப்பாரு. கரெக்டாக பிளான் பண்ணி அந்த பிளானிங்ல முடிச்சிருவாரு. சான்ஸ் இருக்கா ப்ரோ? எது சூர்யா 44 பொங்கலுக்கு சான்ஸ் இருக்கா ப்ரோ? அதான் சொன்னேன், அவங்க முன்னாடி வச்சிருந்த பிளானே வந்து டிசம்பர் வச்சிருந்தாங்க. டிசம்பர் உங்களுக்கு வரலாம் வராம அது தெரியல, முடியாது கொடுத்து. எஸ்கேஆர் முகுந்தஸ் ப்ராஜெக்ட் ப்ரோ அதுவுமே பொங்கலுக்கு தான் வச்சிருக்காங்க. பார்ப்போம். அப்ப தக் லைஃப் அதுவும் இருக்கு. எல்லாம் இப்ப சொல்லுவாங்க தக் லைஃப்லாம் ஏப்ரல் ஆயிடும், அடுத்த ஏப்ரல் ஆயிடும். நவம்பர்னு போட்டுட்டாங்க. யாரு அதுல சொல்லியிருந்தாங்க நவம்பர் ரிலீஸ்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அவங்களே போஸ்டர் அடுத்த அதெல்லாம் அடுத்த சம்மர் தான், அடுத்த சம்மர் தான். நம்ம கூலி அதுக்கு எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்கு இருக்கா ப்ரோ? கூலிலாம் அடுத்த சம்மர், அதெல்லாம் அடுத்த சம்மருக்கு மேல தாங்க. உங்களுக்கு தக் லைஃப் மேல எதனா எக்ஸ்பெக்டேஷன் இருக்கா ப்ரோ? அடுத்த சம்மர் அந்த படத்து மேல ஒரு அபிப்பிராயம் இருக்கா ப்ரோ? எக்ஸ்பெக்டேஷன் உனக்கு வேற அபிப்பிராயம், ஒப்பீனியனு எங்கடா கண்டுபிடிச்சிங்க ப்ரோ? என்ன தெரியும் அதெல்லாம். இப்போ ஒரு விஷயத்த நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா, டீசர் பார்த்ததுக்கு அப்புறம் எங்க டீசர் பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சு அதை கேட்டா ஓகே. எதையுமே காட்டாம நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லு? எதையுமே தெரியாது, போஸ்டர் கூட வரல. சொல்லு சொல்லு, என்ன என்ன எனக்கு என்ன அப்படிலாம் என்ன அநியாயமா இருக்கு? அப்படி இருந்தா மட்டும் தெரிஞ்சிருமா? அப்படி இருந்தா மட்டும் சரி, நான் இன்னைக்கு சூப்பர்னு சொல்லிட்டேன், நாளைக்கு நீ படம் பார்த்தோன்னே நீங்க ஏன்டா சூப்பர்னு சொல்லி கேட்பியா? அந்த கேள்வி அப்படி கிடையாது இல்ல ப்ரோ. மெய்யழகன் படம் இருக்குல்ல, அது அரவிந்த் சாமி வில்லனா ப்ரோ? அதுல அந்த கதை கேரக்டர்லாம் எனக்கு தெரியாது. ஆனா இந்த போஸ்டர் ஒரு விஷயத்த பாத்தீங்கல்ல, மெய்யழகன்ல ரொம்ப சாதாரணமா ஒரு போஸ்டர், ஒரு ஃபேமிலி டிராமா மாதிரி, அந்த மாதிரி அப்படி இருக்காது அந்த படம். கடைக்குட்டி சிங்கம் மாதிரியா ப்ரோ? அந்த மாதிரி அதுதாங்க இருக்காதுன்னு. ஓகே 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 ப்ரோ. இது விஜய் சேதுபதி அடுத்த படம் பாண்டியாஜி சொன்னாங்களே, அது எந்த மாதிரி? அது கன்ஃபார்ம் ஆகுது? கன்ஃபார்ம் தான். ஷூட்டிங் போகுது, சத்யவதி ப்ரொடக்ஷன். ஏதோ பிக் பட்ஜெட் படம் சொல்லியிருந்தாங்க, பெரிய பட்ஜெட் சொல்லியிருந்தாங்க. ஃபேமிலி வேலை டிஃப்ரெண்டா இருந்துருக்கு ப்ரோ கான்செப்ட். பெரிய பட்ஜெட்லாம் இல்லைங்க, நார்மல் விஜய் சேதுபதி பட்ஜெட் தான். அவர் இன்டர்வியூல ஏதோ சொல்லியிருந்த மாதிரி இருந்துச்சு.
யாரு? விஜய் சேதுபதி கொஞ்சம் பெரிய பட்ஜெட் சொல்லணும்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. ஏதோ ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. வேற யார் இருக்கீங்க ப்ரோ? என்னென்ன கூப்பிடுங்க. எங்களுக்கு வந்து யாராவது ஃபோன் அடிச்சு டார்ச்சர் பண்ணி வர வைங்க. கார்த்தி நான் இருக்கேன். அண்ணா இல்லாம வரும். உங்களை அந்த அப்டேட் இது எதுன்னு கேட்க விரும்பல. ஹலோ கார்த்தி கேக்குதா? கேக்குது, சொல்லுங்க. இல்ல கார்த்தி, நான் தான் இப்ப ரெண்டாவதா பேசினேன். ஆக்சுவலா ஒருத்தர் வந்து கேட்டாரு என்ன அப்டேட் உங்ககிட்ட அந்த அஜித் படம் பிரசாந்த் பத்தி. நான் அதுல ஒரே ஒரு சின்ன இதுதான் சொன்னேன். என்னன்னா இதுல யாருக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி அவர் கேட்டாரு. நீங்க சொன்ன கருத்தோட சேர்த்து நான் சொன்னேன் என்னன்னா யாருக்கு என்ன பிரச்சனையோ தெரியல, மொத்தல இது மாதிரி இது வருது அப்படின்ற மாதிரி தான் சொன்னேன். அது எந்த நடிகர் குறிப்பிட்டு நான் சொல்ல, அதுவும் நான் தெளிவா தான் சொன்னேன். பட் என்னை ஸ்பீக்கர் விட்டு உடனே தூக்கிட்டாரு ஐயப்பன். இல்ல ஒருவேளை நான் பேசுறதுக்கு தப்பா இருக்கா, இல்ல பேசுற பிடிக்கலையா, இல்ல இது 2-3 டைம் நானும் நடந்துருச்சு. மேபி இது ஓகே, நீங்க இல்ல ஓப்பனாவே சொல்லலாம், இந்த போரம்லயே சொல்லலாம். நீங்க பேசுறதே பிடிக்கலங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா சொல்லிடலாம். நான் வந்து மேபி நான் வந்து வெயிட் பண்ண மாட்டேன். நான் வந்து மறுபடியும் யூடியூப்ல கேட்டுக்குவேன் இந்த போரம்ல பேசுறத. ஜஸ்ட் எனக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும், அவ்வளவுதான். இல்ல ஒரு 2-3 டைம் இந்த மாதிரி நடந்துருச்சு. நான் பேசின உடனே முன்னாடி இதுக்கு முன்னாடி ஸ்பீக்கர்ல நீங்க பேசிட்டீங்கன்றது நீங்க சொல்லிதான் எனக்கே தெரியும். அதான் கார்த்தி. இல்ல கார்த்தி, எனக்கு அதுவும் தெரியல. அதுவே தெரியாது எனக்கு. முக்கியமா ஐயப்பன் வந்தா மட்டும் இது நடக்குது. முக்கியமா ஐயப்பன் வந்தா நடக்குது. ஆனா ஐயப்பனை இது பண்ண விரும்பல, பட் ஐயப்பன் வந்தா நடக்குது. என்ன காரணம்னு எனக்கு தெரியல. நான் இங்க ஒரு பிரச்சனையாவும் கொண்டாடல. பட் எனக்கு என்னன்னா சில விஷயங்கள்லாம் லைஃப்ல பெருசாலாம் யோசிக்க கூடாதுங்க. ஜஸ்ட் லைக் தட் போயிட்டே இருக்கணும். கார்த்தி, நான் ஒரு 2-3 டைம் சொன்னது மோர் தென் தட். நான் அதனால மட்டும்தான் இன்னைக்கு வந்துட்டு கேட்டுட்டு ஓகே பேசு, ஓகே நம்ம பேசுறது என்ன, நீங்க உலகத்துக்கு பெரிய கருத்து சொல்லிட்டு அதுதான் நானும் யோசிக்கிறேன். மொத்தமா 10 பேர் தாங்க ஸ்பீக்கர்ல இருக்க முடியும். அந்த 10 பேர்த்த வந்து மாத்தி மாத்தி அவன் ஏதோ கொடுத்துட்டு இருப்பான். அவன் பக்கத்துல ஏதோ கேர்ள் ஃபிரெண்ட் ஷேர் பண்ணிட்டு ஏதோ ஒண்ணு மாத்திட்டு இருப்பான். மாத்தும் போது சரி சைலண்டா ஒரு ஐடி இருக்கே அப்படி மாத்திருப்பான். எனக்கு புரியல. இல்ல இப்ப ஐயப்பன், நீங்க இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டா. நீங்க என்ன ஸ்டார்டிங்ல தூக்குனீங்க, இப்ப கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 3/4 மணி நேரம் 40 நிமிஷத்துல இருந்து 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்பதான் கொடுக்குறீங்க. அது ஐயப்பன், உங்களுக்கு ஆக்சஸ் இருக்கு எதுக்கு வேணாலும். பட் எனக்கு இது நிறைய டைம் நடந்துருச்சு, அதனாலதான் கேக்குறேன். ஏங்க எல்லா விஷயத்துக்கும் சும்மா வருத்தப்பட்டுட்டே உட்கார்ந்துருக்கேன். ஆட நான் ஏங்க எல்லாத்துக்கும் வருத்தப்படுறேன். இல்லங்க இது வந்து கரெக்டா ஐயப்பன் லட்சுமி வந்தாரு அப்டேட் கேட்டு சாவடிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி அவனே பரவாயில்ல போல. இல்ல கார்த்தி, நான் சொல்றது என்னன்னா லட்சுமி வந்தா ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த படத்தை பத்தி நம்ம கேட்டு இருந்தாரு. அவனுக்கு ஸ்பீக்கர் கொடுறான் ஐயப்பா, அவனே பரவாயில்லடா தம்பி, அவனை தப்பா நினைச்சிட்ட தம்பி. இந்த மாதிரி வித்தியாசமா கேட்கறதுக்கு நீ எவ்வளவு பரவாயில்ல. தக்லீஃப் தானே கேட்டவா, அடுத்து வா ஜெயிலர் 2 பத்தி கேளுவா பேசுவோம். நான் அவரை பத்தி கேட்கலங்க. அவன் எவ்வளவு பரவாயில்ல. இந்த மாதிரி எல்லாம் சம்மந்தம் பேசியிருந்தேன் என்ன பண்ண முடியும் நம்ம. சரி ஓகே கார்த்தி. இல்ல நான் இதை தெளிவுபடுத்திட்டு தான் கேட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. இல்ல தெளிவு என்னங்க இருக்கு, பேசிட்டு இருக்கும் போது கட் பண்ணி அமைச்சிட்டாதான் நீ கேள்வி கேட்கணும். நான் ஸ்பீக்கர்ல இருந்தா என்னை வந்து மாத்திட்டாங்கன்னு கேட்டா எனக்கு தெரியல. நீங்க இதுக்கு முன்னாடி பேசினே எனக்கு தெரியாது. யார் ஸ்பீக்கர்ல இருக்குனாலும் எனக்கு தெரியாது. நீங்க ஏதோ ஒன்று சொல்ல வரும்போது அவன் எடுத்திருந்தானா, இல்ல நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நீங்க சொன்னது பிடிக்காம தூக்கியிருந்தாலும் கேள்வி கேட்கலாம். நான் ஸ்பீக்கர்ல இருந்தா என்ன ஏன் எடுத்துட்டேன்னா. இல்ல கார்த்தி, நான் தான் சொன்னேன்னு நான் சொல்ல தெளிவா தான் சொன்னேன். அதாவது நான் வந்து அந்த படத்தை பத்தி அவர் ஏதோ சொன்னாரு, நீங்க ஏதோ சொன்னீங்க. நான் அதுக்கு வந்து இல்லப்பா அது யாருக்கு பிரச்சனையாவதோ தெரியல, அதனால வந்து அவங்க எல்லாரும் அந்த மாதிரி ஒரு தப்பான மவுத் டாக் இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னேன். யாருன்னு கூட நானே இத வந்து நான் யாருன்னு கூட ஸ்பெசிஃபை பண்ணி சொல்ல. ஒரு ரஜினி இன்னும் பெரிய உலகாசியம் என்ன, இவனுங்க தான் டிவி கேட்காரனுங்க அவ்வளவுதான்.
இல்ல புஷியானந்துக்கு அதான் போஸ்ட் நான் யாரையும் விடுறதுக்கு கூட இங்க அப்படி வந்துட்டானுங்க மென்ஷன் கூட திடீர்னு பண்ணல, நேத்துல இருந்து. என்னைய வந்து நேத்துல தூக்கிட்டாரு இருந்து திடீர்னு. நேத்து வரைக்கும் புஷியானந்துக்கு முட்டை கொடுத்துட்டு தானே இன்னைக்கு காலில இருந்து வந்து பிரசாந்த் நெல்ல வச்சு பார்த்து கதறிட்டு இருக்கானுங்க. அவ்வளவுதானே. என்ன இதுல என்னங்க பெரிய ஒளிமுறையா பேசுறீங்களா அவனுங்கிட்ட? இவனுங்களை எதுக்கு ஒளிவு மறைவு? இவனுங்களே எல்லாத்தையும் ஓப்பனா அப்யூஸ் பண்ணிட்டு தானே தெரியானுங்க. அப்புறம் என்ன? அவனு தான் காலில இருந்து கதறிட்டு இருக்கானுங்க. அவனுங்க தான் சொல்றோம், நேரடியா மூஞ்சிக்கு நேரம் சொல்லுவோம், மூஞ்சி மேலே சொல்லுவோம். இல்ல கார்த்தி, நான் அந்த மாதிரி கூட யாரையும் பாயிண்ட் பண்ணி பேசல கார்த்தி. என்னை திடீர்னு தூக்கிட்டாரு இந்த கருத்தை சொன்னதுக்காக. அப்படி பேசுங்க முதல்ல, அப்படி பேசி பழகுங்க முதல்ல. என்னங்க இவனுக்கு இல்லாம இருந்துட்டு இருக்கீங்க நீங்க? மிச்ச பண்ண என்னங்க பண்ணுவீங்க? ட்வீட் பண்ணி கீழே கமெண்ட்ல போய் திட்டுவானுங்க. அவ்வளவுதானே. அவ்வளவுதாங்க பண்ண முடியும் அவனுங்கள. தைரியமா பேசி பழகுங்க யாரா இருந்தாலும். அது ரஜினி ஃபேனா இருக்கட்டும், விஜய் ஃபேனா இருக்கட்டும், அஜித் ஃபேனா இருக்கட்டும், எந்த ஃபேனா, சூர்யா ஃபேனா இருக்கட்டும், இல்லை யாரா இருக்கட்டும், இதுல என்ன இருக்கு? காலையில இருந்து அவனுக்கு தான் கறிட்டு இருக்கானுங்க. பிரசாந்த் நீல் படத்துல அஜித் நடிக்கட்டும், நடிக்காம போகட்டும். பிரசாந்த் நீலே சலார் பார்த்து கல்வி தான் ஊத்தம். ஆனா இன்னைக்கு பிரசாந்த் நீல் படத்துல நடிக்கிறாருன்னே அவனுக்கு ஐயோ ஐயோ அப்படின்னு. என்ன பிரச்சனை உனக்கு? அவர் படம் நடிச்சா தெலுங்குல ஓடிடும், கன்னடால ஓடிடும். அந்த படத்தை நல்லா இல்லைன்னா கூட ஒரு 500 கோடி 600 கோடி வசூல் பண்ணி விட்டுருவானுங்க. அஜித்துக்கு அந்த 500 கோடி 600 கோடி வசூல் வந்துடக்கூடாது. அதுதானே அவன் என்ன. அப்போ நீ கதறலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இந்த நியூஸை பார்த்து ஒரு 2-3 நாள் கதறிட்டே இருக்கலாம். இதத்தாங்க நான் சொன்னேன். இதுல என்ன இருக்கு? அப்படிதாங்க நம்ம நினைக்கணும் எல்லாத்தையும். நீ அடுத்தவன் அழியணும்னு நினைக்கிறல்ல, அடுத்தவன் வளரவே கூடாதுன்னு நினைக்கிறல்ல, அப்போ உன் என்ன தப்பான எண்ணம். அந்த தப்பான எண்ணத்துக்கு நீ வந்து கதறதுக்கு தப்பே இல்லை. ஓகே, அழுவு. நாளைக்கு எப்படி ஒரு வாரம் கழிச்சு ராஜமௌழி அஜித்துன்னு கிளப்பி விட்டல. இந்த பங்கேஷ் பாபு படம் வேற இருக்கு, அது இல்லைன்னா கிளப்பி விட்டுறலாம். வேற யாருங்க இருக்கா ஹிந்தியில பெரிய டைரக்டர் யாரும் இருக்காங்களா? ஏங்க நீங்க வேற. சஞ்சய் லீலா பன்சாலியா? வேற யார் இருக்கா? இதுக்கே வந்துட்டு இவங்களுக்கு என்ன ஒரு வாரத்துக்கு தூக்கம் வராது. அந்த மாதிரி சும்மா இவன் கட்சி ஆரம்பிச்சிட்டீங்க. ஒரு படமே 3 படம் லைன்ல மாநாடு போனா அந்த வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதானே. சும்மா அடுத்தவனையே நோண்டிக்கிட்டு கங்குவா ஓடாது. இங்க வந்து அஜித் படம் அடுத்து நடிக்க மாட்டாரு, அவர் பைக் ரேஸ் போறாரு, அவர் நடிச்சாலும் சிறு சிவா கூட தான் நடிப்பாரு. ஓகே, ஏன்னா இதையே பேசிட்டு இருக்கீங்க நீங்க? நாட்டை பிடிக்கிறத பத்தி யோசிங்க, ஜார்ஜ் கோடியில உட்காரத பத்தி யோசிங்க, அண்ணனை சிஎம் ஆக்குற வேலையை பாருங்க அப்படின்னா அதை போக மாட்டேறானுங்களே. இவங்களுக்கு எப்படி அரசியல் புரிய வைக்கிறது நம்ம? கார்த்தி, இப்ப இது ஓகே, இது இவர் சீமான் மேல இப்ப வர்ற சில விஷயங்களை பத்தி ஆக்சுவலா என்னன்னா அவனுக்கு ரொம்ப டைவர்ட் ஆயிட்டானுங்க. அதுதான் உண்மை. என்னன்னா அவர் அரசியல் ஆரம்பிக்கிறாரு, கட்சி ஆரம்பிக்கிறாரு, எல்லாம் ஓகே. 2026 தான் அந்த எலெக்ஷன் நிக்க போறாரு. இவனுக்கு கோட்டையே டைவெர்ட் பண்ணி விட்டு வந்துட்டானுங்க. அதுவே வருத்தம் தான் ஆக்சுவலா எனக்கு. கோட்டை பத்தி இவனுக்கு கண்டுக்கிறது இல்லைங்க பெருசா. இவனுக்கு மொத்தமாவே இவனுக்கு எப்படி தெரியுமா, அந்த இதுல சொல்லுவாங்க, புதரைக்கு லாடை கட்டின மாதிரி ஒரு விஷயத்த கட்டி விட்டீங்கன்னா அது பின்னாடியே போற முடியும். இவனுக்கு இறங்கிட்டானுங்க. இவனுக்கு இறங்கி வந்து டிவிக்கு அடுத்த மாநாடு அடுத்த எலெக்ஷன் சீக்கிரம் வைங்க. சீக்கிரம்லாம் வைக்க முடியாது தம்பி, 2026 ஐயோ வைங்கடா அப்படின்ற மாதிரி இறங்கிட்டானுங்க. டேய், கோர்ட்டுன்னு அடுத்த மாசம் ஒரு படம் வருது, அதை போய் பாருங்கன்ற ரேஞ்சுக்கு இவனுங்க வந்து திரும்ப வந்து வேப்பல் அடிச்சு திருத்த வேண்டியதா இருக்கு. ரொம்ப தப்பா டியூன் ஆயிட்டானுங்க இந்த ஒரு 3 மாசத்துல. இன்னும் கொஞ்சம் மாத்தணும். இல்ல கார்த்தி ப்ரோ, இது பாட்டு அவ்வளோ மாசா இல்ல, அதனால கொஞ்சம் அப்செட் ஆயிட்டானுங்க. பாட்டு இல்ல அப்படிலாம் இல்ல. இப்ப கூட வந்துட்டானுங்கல்ல ஏகே அப்படின்னா வந்துட்டானுங்களே. நேற்று கங்குவா பாட்டை வந்துச்சு வந்துட்டானுங்க. இன்னைக்கு அஜித் நியூஸ் வந்துச்சு வந்துட்டானுங்க. இருக்கு அந்த பழைய ஃபயர் இருக்கு உள்ளுக்குள்ள. ஆனா அந்த பக்கம் டைவர்ஷன் அதிகமாயிடுச்சு. அதனால ப்ரோ இன்னொரு விஷயம் சொல்லிட்டா, கோட்டு வருது. அதனால இல்ல இவரு சிஎம்ஏ ஆயிட்டாலும் ஒருவேளை அஜித் 1000 கோடி அடிச்சிட்டா அவங்களுக்கு அது பொறுக்காதுன்னு தான் எனக்கு தோணுது. இவங்க ஃபேன்ஸுக்கு ப்ரோ அப்படி வந்தா தானே ப்ரோ நல்லா இருக்கும் விஜய் ஃபேன்ஸும். இல்ல நானும் சொல்றது ஒரு ப்ராபபிலிட்டி தான். நான் வந்து அவர் அடிச்சிருவாருன்னு சொல்ல, நான் சொல்றேன் அதான் ஒருவேளை. எந்த ஹீரோவா இருந்தாலும் அடுத்த 5 வருஷத்துல 500 கோடின்றது ஈஸியா ஆயிடுங்க. இப்ப இருக்கிற மார்க்கெட்டுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க, 150 கோடி 200 கோடின்றது ஒரு பெரிய விஷயமா இருந்தது.
70 கோடி அப்ப நீ கட்சாரி இல்ல அதிகம் அப்ப தான். நீங்க என்ன 5 வருஷத்துல இவரு விஜய் விஜய் வந்துட்டு முதலமைச்சர் ஆயிடுவான்னு சொல்ல வரீங்களா என்ன? ப்ரோ அதுக்கு டைம் ஆகும் ப்ரோ. இதெல்லாம் உடனே எல்லாம் ஆகுறதுக்கு இது என்ன ப்ரோ சொல்லு ப்ரோ. வந்த உடனே ஏங்க 2024 ஆக மாட்டாரு. அதுக்கு ஒரு 2030 34 ஆயிரும் ப்ரோ வரலாம். அதுதாங்க நானும் சொன்னேன். ஒருவேளை இவர் சிஎம் ஆகிற நேரத்துல 2030 அவரு எலெக்ஷன் இல்ல, வந்துட்டு 34 1000 எலெக்ஷன் கோடி இல்ல. அடிச்சாலும் இவங்களுக்கு பிடிக்காதுன்னு தான் நான் சொல்றேன். ஆமா அது வந்து ப்ரோ இது கன்ஃபார்மா ப்ரோ? சரி இவர் யாரு கேட்டது? தாவூத். ஆமா என்ன தாவூத்லாம் பேர் வச்சுட்டு ஒரு விஷயம் புரியாமலே இருக்கீங்களே. எது அந்த அஜித் பிரசாந்த் படமா, பிரசாந்த் நீல் படமா? ஆமா ப்ரோ ஆமா ப்ரோ ஆல்ரெடி அவருக்கு 4 படம் இருக்கு. அது முடிச்சுட்டு இது முடிக்கிறதுக்குள்ள 10-15 வருஷம் ஆயிடும் ப்ரோ. விடுங்க, அதுக்குள்ள நடிக்க மாட்டாங்க. ஏன் ஃப்ரீயா விடுங்க. எவனோ ஒருத்தன் நியூஸை கிளப்பி விட்டுருக்கான். ஆல்ரெடி அவர் என்டிஆரோட ஒரு படமும் பிரபாஸோட ஒரு படமும், அது ஒரு 3 வருஷம், இது ஒரு 3 வருஷம், அதான் ப்ரோ 6 இங்க வருஷம் முடிஞ்சது. ஃபேன்ஸும் எல்லாம் இப்போ அடுத்த வர 2 படத்துக்கு தான் ப்ரோ பாத்துட்டு இருக்காங்க. அதான் 2 படம் ரைன்ல இருக்கு. அந்த 2 படம் முடிக்கிறதுக்குள்ளேயே நடுவுல என்ன வேணா மாறலாம் ப்ரோ. அதெல்லாம் அதான் ப்ரோ சொல்லிட்டு இருக்கேன். என்ன கார்த்திக் ப்ரோ, இப்போ என்ன எல்லா பெரிய டேரக்டரும் தெலுங்குல தான் இருக்காங்களா? நம்ம சைடுல பாத்தீங்கன்னா யாரும் பெரிய டேரக்டரே இல்லாத மாதிரி ஃபீல் வந்துருச்சு இப்போ. எல்லா பெரிய டேரக்டர்னா யாருங்க? இப்போ அந்த நீல், பிரசாந்த் நீல், ராஜமௌலி இப்படின்னு எல்லா அவர் கன்னடா இல்ல அது எல்லாம் வந்து தெலுங்கு கன்னடத்துல தான் பெரிய பெரிய தலையெல்லாம் இருக்க மாதிரி நம்மளுக்கு தோணுது. 2 பேரு. அப்ப 3வது பேர் சொல்லுங்க. மூணாவது புஷ்பா டைரக்டரு. 3 படம் ஓடின படம் தெரிஞ்சு போச்சு. புஷ்பா டைரக்டர் பேர் சொல்லுங்க. இல்ல அவரோட இன்னும் இதுக்கு முன்னாடி படம் சுகுமார் ப்ரோ. சுகுமார் சுகுமார் வந்து ஒன் ஆஃப் த கிளாசிக்கல் டேரக்டர். அவரு பெரிய டேரக்டர். அட்லிலாம் போய் அங்க போய் இட்டு கொடுத்து இருக்காருங்க. 1000 கோடி கொடுத்துருக்காரு. அப்புறம் தமிழ்ல தானே இருக்காரு. அவரையும் சேர்த்துக்கணும்ல தமிழ்ல. அவர் ஏன் ப்ரோ விட்டீங்க கேக்குறேன். நெல்சன் லோகேஷ் எல்லாம் சேர்த்துக்கணும்ல. 600 கோடி எல்லாம் சங்கரையே விட்டீங்கல்ல. 500 கோடி அடிச்சுட்டு தானே இருந்தாரு. இப்ப இந்தியன் டூர்ல தானே கொஞ்சம் அடி வாங்கியிருக்காரு. சங்கர்லாம் இப்போதைக்கு ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்காரு. ஆமா பிரசாந்த் நீல் மட்டும் போன படம் என்ன கொடுத்தாரு? அட்லிலாம் ஜி அவர் ஷாருக் கான், சல்மான் கான், அமீர் கான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் இந்த பக்கம் வர மாதிரி இருக்கு. ப்ரோ அட்லி நீங்க எப்படி சல்மான் கான், ஷாருக் கான் எடுத்தாலும் 300 கோடி 400 கோடின்றது ஈஸி அவங்களுக்கு. அவங்களோட மார்க்கெட் பாம்பே மார்க்கெட் பெரிய மார்க்கெட். 500 கோடி அவங்களோட வச்சு ஓப்பனிங் வச்சு யூஎஸ் பாக்ஸ் ஆஃபீஸ் வச்சுட்டு 500 கோடி அடிச்சிருவாங்க ஈஸியா. அதுக்கு மேல கொஞ்சம் ஸ்டோரி லைன் இருந்தாலும் அப்படி அப்படியே ஓட்டி விட்டுருவாங்க. நீங்க சவுத் இந்தியன் ஆக்டரை வச்சுட்டு 1000 கோடி அடிக்கிறது தான் பெரிய விஷயம் அட்லிக்கு. $500 கோடி பாம்பேல இப்ப பயங்கர ஈஸி ஆயிடுச்சு எந்த படம் எடுத்தாலும். கார்த்தி, இதை பத்தின உங்க கமெண்ட்ஸ்? இது எனக்கு ரொம்ப நாள் டவுட் தான். ஏன்னா நமக்கெல்லாம் ஒரு ரீஜனல் லாங்குவேஜ், அவங்களுக்கு வந்து ஒரு காமனான லாங்குவேஜ். உங்களோட கமெண்ட்ஸ்? நோ வன்மம், நான் சொல்ல. ஐ மீன் என்னோட சைடு வன்மம் எதுவும் இல்லை. ரீஜனல் மார்க்கெட் அப்படி இல்லைங்க. ரீஜனல் லாங்குவேஜ் இல்லைங்க. அவங்களோட மார்க்கெட் பெருசுன்னு சொல்றேன். அவங்களோட பாம்பேல இப்ப சல்மான் கான் நான் வந்துட்டு ரீஜனல் லாங்குவேஜ்னு தான் நானும் சொல்றேன். இப்ப அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஹிந்தின்ற ஒரு ஓப்பன் மார்க்கெட் இருக்கு. நமக்குன்னா ரீஜனல் தானே. அதுதான் நான் கார்த்திக் கேட்கிறேன் என்ன இதுன்னு. சினிமால இருந்து பேக்ரவுண்ட்ல இருந்து அவங்க சொன்னதான் கரெக்டா இருக்கும். அதனால என்ன இருக்கு எனக்கு புரியல. எனக்கு அதனால என்ன இல்ல கார்த்தி, அது இதுதான் நாங்க கேட்கிறோம். உங்களுக்கு நீங்க ஒரு இதை கொடுங்க, சொல்லுங்க. என்னங்க இப்படிலாம் பேச வேண்டியதா ஸ்பீக்கர் கொடுக்கலன்னு சொல்ல இல்ல இல்ல கார்த்தி, நான் கேக்குறது என்னன்னா, இல்ல அவங்களுக்கு இப்ப ஜவான் எல்லாம் வந்துட்டு 1000 கோடி ஈஸியா ஆயிடுச்சுல்ல, அந்த மாதிரி கேக்குறோம். ஈஸியா ஆயிடுச்சுன்னா ஜவான் 1000 கோடி இங்க மட்டும் பேசுறீங்களா? துபாயிலே எவ்வளவு மார்க்கெட் இருக்கு தெரியுமா அவங்களுக்கு? ஷாருக் கானுக்கு அப்படி பார்த்தா அவங்க ரீச் அதிகமா இருக்கு, அவங்க பண்றாங்க. இதுல என்ன இருக்கு? அப்ப ஐயோ அவன் பண்ணிட்டான்னா அவனுக்கு அம்பானிக்கு காசு இருக்கு. அவன் 5000 ரூபாய்க்கு பீடா போடுறான் கல்யாணத்துல. நம்ம 5000 ரூபாய்க்கு சாப்பாடே போட முடியாது. இங்க 700 ரூபாய்க்கு
பிளேட்டு கிடைக்குது, 800 பிளேட்டு கிடைக்குது. நம்ம வந்து சூஸ் பண்ணி கொடுப்போம். 5 ஸ்டார் ஹோட்டல் நடத்தினா கூட 2000 இருக்கா 1500 இருக்கான்னு. ஸோ அப்படி ஒருத்தனுக்குமே ரீச் இருக்குல்ல அந்த அளவுக்கு. இப்போ குளோபல் மார்க்கெட்லாம் வந்து அவதார் மாதிரி படம்லாம் எடுக்கும்போது அவங்களுக்கு ரீச் வேர்ல்டு வைடா இருக்கு. ஹிந்தி இப்போ உலகத்திலேயே ஹிந்தி பேசுறவங்க வந்து நம்பர் 2 நம்பர் 3ல இருக்காங்களே, பாப்புலேஷன்ல அதிகமா இருக்காங்களே. மோஸ்ட் பீப்புள் வந்து அதிகமா பேசுற லாங்குவேஜ்ல இருக்குல்ல. அப்படியும் அந்த லாங்குவேஜ்ல கூட போயிட்டு சண்டை போட்டு நம்ம பேசிட்டு இருக்கிறதுக்கு அதுக்கு மார்க்கெட் அதிகம். இதையே பேசிட்டு சண்டை போட்டு இருக்க முடியாது நம்ம. ஆமா ப்ரோ. ஆனால் 3 Idiotsலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2009 400 கோடி 400 கிளப் வந்து 2009. ஏங்க பாப்புலேஷனே அதிகங்க. ஹிந்தி பேசுறவங்க அதிகம். ஹிந்தி படங்களையும் நிறைய பார்க்குறவங்க ரொம்ப அதிகமா இருக்காங்க. அதுலேயுமே செலக்ட் ஆனால் இப்போ நிறைய படம் அக்ஷய்குமார் படம்லாம் டிசாஸ்டர் தான் ஆகுது. அதுலேயுமே நல்ல படங்கள் வந்து ரொம்ப வைடாக ரீச் ஆகுது. என்ன அதுக்கு நம்ம கூட என்ன போட்டி இருக்கு? பாப்புலேஷனும் ஒன்று இருக்கா இல்லையா? எவ்வளோ பேர் பார்க்குறாங்கன்னு ஒன்று இருக்கா இல்லையா? இதெல்லாம் பேசிட்டு இருந்தா ஆமாம் ப்ரோ. ஆனால் அங்கேயும் அதே பிரச்சனை தான். பெரிய டேரக்டர் யாரும் அதில் பெரிய பெரிய டேரக்டர் எல்லாம் ஹிந்தியில் பிறக்கவங்களாம் எல்லாம் ரிட்டையர் ஆகிட்டாங்க. அவங்களே இப்போ தெலுங்கு படம் தான் ஹிந்திலையும் சக்கப்போடு போட்டுட்டு இருக்கு. ஹிந்தி படத்தோட தெலுங்கு படம் தான் அங்கேயும் சக்கப்போடு போடுது. எங்கேயுமே படம் நல்லா இருக்கும்போது பார்ப்பாங்க. இல்லைங்க நீங்க நினைக்கிற மாதிரி படம் நல்லா இருந்தா பார்ப்பாங்க. அப்படி ஒரு படம் எடுத்தா பார்ப்பாங்க. அதுக்கான டைம் கொடுக்கணும். நிறைய விஷயங்கள் இருக்கு. வேற இருக்கு ப்ரோ. ப்ரோ கங்குவா கேரளா பெரிய ரைஸ்க்கு வித்துருக்காங்க. கோகுலம் அதே தான் வேட்டையன் ரிலீஸ் பண்றாங்க. எப்படி ப்ரோ கிளாஷ் வருமா? ப்ரோ அதுதான் தெரியல, பார்ப்போம். அமேசான் வாங்கியிருக்காங்க, இது வாங்கியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் கிளாஷ் வருது இல்லையான்னு. அமேசான் வாங்கியிருக்காங்க, கேரளா வாங்கியிருக்காங்க. கிளாஷ் வரலாம், இல்லை கொஞ்சம் முன்ன தள்ளி போகலாம். அதான் கார்த்திக் ப்ரோ தான் போட்டிருக்காங்க. கோட்டுக்கு வந்து கிங் ஆஃப் கேரளா 17 கோடி. டிவிகே சகோதரர்கள்லாம் ட்வீட் போட்டிருக்காங்க உங்களுக்கு. ஓ நிச்சயமா தெரியாது ப்ரோ. கேரளா பற்றி நமக்கு தெரியாது. தமிழ்நாடு கேட்டிங்கன்னு நான் சொல்லிட்டேன், தெரிஞ்சது. Bro, how much is got Tamil Nadu theatrical rights? Karthi bro. அதான் சொல்லிட்டேனே, ஒருவேளை தமிழில் சொன்னதுனால தெரியலையோ. தமிழில் சொன்னாலும் 78% தான் சொன்னேன். அது இங்கிலீஷ் தானே. இவர் யாரு? நார்த் இந்தியன் விஜய் ஃபேனா? இல்ல மலையாள விஜய் ஃபேன் நினைக்கிறேன். என்டிஆர் இல்ல ப்ரோ, தெலுங்கு இண்டஸ்ட்ரி என்டிஆர் ஃபேன் நினைக்கிறேன் அவரு. அந்த ஸ்லாங் வச்சே சொல்லிடலாம் தெலுங்கு. ஆமா ப்ரோ, ஜூனியர் என்டிஆர் ஃபேன் போல அவரு. ப்ரோ ஒருவேளை இவரு அஜித்தோட இந்த விடாமுயற்சி படம் வந்துட்டு பொங்கலுக்கு அடுத்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா இது தீபாவளிக்கு ஸ்கெடியூல் என்னட்டாங்க. ஒருவேளை குட் தெரியல ப்ரோ. இது வேணாலும் நடக்கலாம். இல்ல இப்படி ஒரு கான்செப்ட் எதிர்பார்க்க இது ஒன்றும் பிரச்சனை இருக்காதுல்ல. இதுல என்ன இருக்கு? இந்த படம் வந்துட்டு அந்த படம் வர்றதுனால என்ன இருக்கு பிரச்சனை இருக்காதுல்ல. ஒரு பிரச்சனையும் இல்லை அந்த மாதிரிலாம். இல்ல அதான் கேக்குறேன். ஏன்னா சினிமா வரலாறுல தெரியல நமக்கு, எங்களுக்கு தெரியல, எனக்கு தெரியல.
மோஸ்ட்லி முன்னாடி ரிலீஸ் ஆயிருங்க. கண்டிப்பா 99% முன்னாடி ரிலீஸ் ஆயிரும். ஒரு வேளை ஏதாவது லைக்கா வந்து கொஞ்சம் டிலே பண்ணாங்கன்னா மாறலாம். மாறினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லையே. என்னப்ப அது சொன்ன மாதிரி மாறினாலும் அந்த படத்துக்கு ஒரு ஆபீஸா தான் இருக்கும், ஒரு நல்ல இதா தான் இருக்கும். இப்போ வரலாறு படம்லாம் அவர் குண்டா இருக்கும்போது ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் உடம்பு குறைச்சி ஒல்லியாகி பரமசம்னு ஒரு படம் நடிச்சாரு. அப்புறம் திருப்பதி நடிச்சாருன்னு நினைக்கிறேன். இல்ல சாரி, பரமசம் நடிச்சாரு. அதுக்கப்புறம் ஆழ்வார் நடிச்சாரு. திருப்பதி நடிச்சாரு. அதுக்கப்புறம் தான் வரலாறு ரிலீஸ் ஆச்சு. அவர் ஒல்லியாகி திரும்ப லைட்டா குண்டாகும் போது அந்த முடி வளர்த்ததெல்லாம் அந்த நான் கடவுளுக்கு தானே முடி வளர்த்தது. ஆமா, அவரு முடியெல்லாம் ஷார்ட்டா வெட்டி குண்டா இருக்கும்போது ஆரம்பிச்சு முடியெல்லாம் வளர்த்தி அதுக்கப்புறம் எடுத்து அப்புறம் முடியெல்லாம் வெட்டுற கண்டிஷன்ல தான் அந்த படம் முடிச்சு ரிலீஸ் ஆச்சு. இன்னும் அந்த மாதிரிலாம் இருக்கு நிறைய படம். பட் இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட்ல அது கஷ்டம் தான். ஆனா கொஞ்சம் டிலே ஆகுது. பார்ப்போம். டிசம்பர் ஜனவரின்னு இருக்கலாம். இல்லை கொஞ்சம் அந்த படம் வருதுன்றதுனால தள்ளி வச்சு ஒரு 2 மாசம் 3 மாசம் கழிச்சு கூட இந்த படம் ரிலீஸ் பண்ணலாம். இல்லை முன்னாடி டேட் கிடைச்சாலும் பண்ணலாம். குட் பேட் அக்லி வந்து பொங்கல் ரிலீஸ்ன்றதுல அவங்க சேஞ்சஸே இல்லை. அவங்க ரொம்ப கன்ஃபார்மா இருக்காங்க அதுல. ஆனா கார்த்திக் ப்ரோ ஒரு நெக்ஸ்ட் 6 monthsல ஒரு படம் இருக்கு அஜித்துக்கு, அது ஒரு நல்ல விஷயம். ஆனா கார்த்திக் ப்ரோ, இப்படி ஒரு டாக் இருக்குல்ல, விஜய்க்கு வந்து எப்படி எல்லாருக்கும் தெரியும் கேரளால பயங்கரமான ஒரு ஃபேன் ஃபாலோயிங் இருக்கு. ஆனா இன்னொன்னு கூட சொல்றாங்க, அஜித்துக்கு வந்து தெலுங்குல அவ்வளோ ஃபேன் ஃபாலோயிங் கிடையாது, சூர்யாவுக்கு இருக்க அளவு கூட அஜித்துக்கு கிடையாதுன்றாங்க. அது உண்மையா ப்ரோ? தெலுங்கு சைடுல. ஆமா, தெலுங்குல இல்லை, பெருசா இல்லை அவருக்கு. சரி ப்ரோ, எனக்கே எதுவும் கொஸ்டின் இல்லை, நான் அப்படியே வெளியே போயிடுறேன். தேங்க்யூ. வேற யார் இருக்கீங்க இப்போ? ப்ரோ ரஞ்சித் வந்து இந்த திமுக இதெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டு எல்லாம் சொல்றாரு, இப்ப அதிகமா பேசுறாரு. படம் ரிலீஸ் ஆகுது சிட்டியில் பார்த்தோம்னா ரஞ்சித் வந்து டைரக்டர் தானே. இல்ல அது மீறி பண்ணாங்கன்னா கண்டிப்பா அவருக்கு பெரிய வரவேற்பு தான் அதிகமாயிடும். அப்படி திமுக அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அப்படி பண்ணாங்கன்னா அந்த படத்துக்கு கொஞ்சம் ப்ளஸ் தான் ஆகும். இல்ல ப்ரோ, அவர் பப்ளிசிட்டிக்கோசம் தான் பண்றாரு. சன் பிக்சர் தான் டிஸ்ட்ரிபியூஷனே வச்சிருக்காங்க. அவர் பகைச்சிக்கிட்டு படத்தை ரிலீஸ் எப்படி பண்ண முடியுது? ஏங்க அவர் திமுகவை பேசினாருங்க. என்னங்க திமுகவும் பேசினாரு, அந்த ஒரு இஷ்யூல தாங்க பேசினாரு. எல்லாரும் இவங்கெல்லாம் அந்த வலைபேச்சு எல்லாம் எல்லாரும் சொல்றாங்க, இவரே தலையில வண்ணவாரி போட்டுக்கிட்டாரு, தேவையில்லாம ஆளுங்கட்சி எது பேசிட்டு இருக்காரு, படத்துக்கு தான் டேமேஜ் ஆகும் அப்படின்னு. ஏங்க நீங்க படம் நல்லா எடுத்துட்டா யார் எடுத்து பேசினாலும் எந்த டேமேஜும் ஆகாது. அதை மக்கள் வரவேற்றுருவாங்க, மக்கள் பார்த்துருவாங்க. அது எல்லா காலகட்டத்திலையும் பார்த்துருக்கீங்க இல்லையா? மெர்சல் வரும்போது அவர் வந்து பிஜேபியை திட்டினாரு. அந்த படம் பிளாக் பஸ்டர் ஹிட்டு. மக்கள் என்ன சொன்னாங்க? ஜிஎஸ்டி பற்றி அவர் பேசினதை வந்து அது தப்பு சரி, ஃபேக்சுவலாக வந்து நிறைய தப்பு இருந்தால் கூட என்ன சொன்னாங்க மக்கள்லாம் படம் பார்த்தா, ஆமாங்க விஜய் பேசினது சரிதானுங்க அப்படின்னு தான் சொல்லி மக்கள்லாம் சொன்னாங்க. அந்த படம் தான் விஜயோட கேரியரில் அன்னைக்கு மிகப்பெரிய ஹையஸ்ட் கலெக்ஷன். இந்திரன் 1 கலெக்ஷன் ரெக்கார்ட்லாம் பிரேக் பண்ணது மெர்சல் தான் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் சர்க்கார் வரும்போது சர்க்கார் படத்துக்கு மிக்சர் ரிவ்யூஸ் வந்தால் கூட அந்த டைமில் ஏடிஎம்கே வந்து டோட்டலாக அந்த படத்துக்கு எங்கேஸ்டாக இருந்தாங்க. அந்த இலவசத்தை பற்றிலாம் வந்து அந்த படத்தில் இந்த மிக்சியெல்லாம் தூக்கி போட்டு உடைக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வரலட்சுமி கேரக்டர் வந்து ஜெயலலிதாவோட ரெசம்பன்ஸாக இருந்துச்சு. அப்படின்றதெல்லாம் சொன்னதுனால போராட்டம் பண்ணாங்க. நிறைய தேட்டரில் வந்து ஷோலாம் பிரேக் பண்ணாங்க ஏடிஎம்கே. அதுவுமே அவருக்கு ப்ளஸ்ஸாக தான் ஆச்சு. அந்த மாதிரி ஏதாவது பண்ணாங்கன்னா எல்லாமே அந்த படத்துக்கு ப்ளஸ்ஸாக தான் ஆகும். அவருக்குன்னு சொல்ல, யாருக்கும் சரி. கோட்டு வரும்போது ஏதாவது பிரச்சனை பண்ணுறாங்க திமுகனா கோட்டு தான் ப்ளஸ் ஆகும். இது அப்படிலாம் நீங்கள் தடுத்தீங்கன்னா மக்கள் மொத்தமாக வந்து என்ன இருக்கு அப்படின்னு போய் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க.
ஆனா விஜய் அரசியலுக்கு வராரு. விக்ரம் பண்ண தானே. விக்ரம்க்கு படத்துக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா அந்த அளவுக்கு பிரச்சனை ஸ்க்ரீன் கிடைக்காம ஸ்க்ரீனை குறைப்பாங்க அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டா அப்படிலாம் இல்லை ப்ரோ. படம் நல்லா வந்துச்சுன்னா படம் நல்லா இருக்கு, எல்லா ஷோவும் ஃபுல் ஆகுதுன்னா அடுத்தடுத்து ஷோ எக்ஸ்டெண்ட் மட்டும் போயிட்டே இருப்பாங்க. யாரும் அப்படிலாம் குறைக்கவே மாட்டாங்க. ஆனா அப்புறம் தங்கலான் படம் வந்து கண்டிப்பா பெருசா ஓரளவுக்கு நல்லா வரும்ன்ற மாதிரி தான் எல்லாம் சொல்றேன். நிறைய பேர் அந்த ரியாக்ஷன் எல்லாம் பண்ணுவாங்க, ட்ரெய்லர் ரியாக்ஷன்லாம். இந்த ஃபாரினர்ஸ் எல்லாம் பார்த்து எல்லாம் மிரண்டு போறாங்க. விக்ரம் அந்த தங்கத்துல இந்த உடம்புல இருந்து அப்படி கோல்டோட எந்திரிக்கிற சீன்லாம் பார்த்து எல்லாம் மிரள்றாங்க எல்லாரும். ஆக்சுவலா எல்லாம் செம சூப்பரா இருக்கு அப்படி இப்படின்றாங்க எல்லாரும் பார்த்துட்டு ரியாக்ஷன் பண்றவங்க எல்லாருக்கும். ஆனா நம்ம எல்லாம் ஆனா தங்கலான் கொஞ்சம் நல்லா நம்ம எதிர்பார்த்ததோட கொஞ்சம் அதிகமா பண்ணணும் மாதிரி தான் தோணுது உள்ள. ஆனா ப்ரோ மேக்கிங்காக சூப்பராக பண்ணியிருப்பாருங்க, அதில் டவுட்டே வேணாம். ரஜித் வந்து மேக்கிங்கில் மிரட்டி இருப்பாரு. கதையே அப்படி இருக்கும்ன்றத பார்க்கணும். விக்ரம் சூப்பராக நடிச்சிருப்பாருங்க, மேக்கிங்கில் ரஜித் மிரட்டி இருப்பாரு. அதை தாண்டி படம் ஜிவி இருக்காரு, அது ஒரு ப்ளஸ் இருக்கு. என்ன ப்ளஸ்னா ஜிவிக்கு வந்து அந்த ரொம்ப இந்த இந்த காலா இந்த மாதிரி சில படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், சந்தோஷ் நாராயண் மியூசிக் போடும்போது சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, இவர் வந்து ரொம்ப ஸ்லோவாக மியூசிக்கில் போடுவார்ல. ஜிவிக்கு அதெல்லாம் தெரியாது. ஜிவி நல்ல லோ கிளாஸ், ஒரு மாஸ் பிஜிஎம்லாம் போட்டு ஜிவி பண்ணுறாள். ஸோ அதனால் ஜிவி இருக்கிறது ஒரு ப்ளஸ். பார்ப்போம் படம் எப்படி இருக்கு. கண்டிப்பாக பெரிய ஓப்பனிங் இருக்கும். ஆகஸ்ட் 15 லீவு அன்னைக்கு ரிலீஸ் ஆகுறதுனால மிகப்பெரிய ஓப்பனிங். வேற யாருங்க ப்ரோ? ப்ரோ விடாமுயற்சி ஃபர்ஸ்ட் சிங்கிள் அப்டேட் ஏதாவது தெரியுமா ப்ரோ? தெரியலையே. ஏன்னா இன்னும் பேலன்ஸ் ஷூட்டே 8 நாள் தான் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த ஹைதராபாத் அந்த ஷெட்யூல் முடிச்சோடனே அடுத்து வருமா அப்படின்ட்டு தான். அவங்க ரிலீஸ் டேட் அலாட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றும் விடுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். வேற யாருங்க ப்ரோ? இல்லை எங்க அண்ணன் எல்லாம் போர் அடிக்குதுங்க. அவர் வந்து ஏதோ ஒன்று ஜாலியாக பேசிட்டு இருப்பாரு, அப்பப்போ லீவ் போட்டுறாரு. ப்ரோ பிரசாந்த் ப்ரோ இல்லையா? அவர் இருந்தா நல்லா பேசிட்டே இருப்பாரு. கேப்படாமல் கேட்டே இருக்கலாம். அதுதான் ப்ரோ சொன்னேன், வந்தீங்கன்னா ஏதோ ஒன்று பாட்டு பண்ணு ஜாலியா இருப்பாரு. இன்னைக்கு பிரசாந்த் நேம் தான் கொஞ்சம் பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. என்னாச்சு? என்ன பண்ணாரு? இல்ல ஆல்ரெடி பிரசாந்த் நீல் அந்த விஷயம் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அப்புறம் இன்னொன்னு வந்து இப்ப போட்டுட்டு இருக்காங்க ஜி, விஜய்க்கு வந்து பிரசாந்த் கூட நடிக்கிறாராம். அப்புறம் அரசியலுக்கு பிரசாந்த் கிஷோராம், சினிமாவுக்கு வந்து நம்ம பிரசாந்த் இட் இஸ் பிரசாந்த் தான். அந்த மாதிரி ஒரு ட்வீட் பார்த்தேன். இல்லை அது சொல்றீங்க. ஓகே ஓகே. பிரசாந்த் கூட நடிக்கிறாரு. அந்தகன் அந்தகன் பார்த்தீங்களா பாட்டு? அது சொல்ல மறந்துட்டு. எப்படி இருந்துச்சு பாட்டு? கேக்குதா? அந்தகன் பாட்டு பார்த்தீங்களா இல்லையா?
இல்ல ப்ரோ, அந்த பாட்டு நான் கேட்டுட்டு சொல்றேன். கேட்கல. எவனுமே பார்க்கல தானே. இல்ல ப்ரோ, பார்க்கல ப்ரோ. நீங்க கேட்டீங்களா ப்ரோ? நான் பார்த்துட்டேங்க. விஜய் ரிலீஸ் பண்ணியிருக்காரு, பிரபுதேவா கோரியோகிராஃபி, அனிருத் மியூசிக், இது அனிருத் பாடியிருக்காரு, விஜய் சேதுபதி பாடியிருக்காரு, சந்தோஷ் நாராயணன் மியூசிக் பண்ணியிருக்காரு. ஆனா என்ன நடந்து கவனிக்காம இருக்கீங்க? இல்ல ப்ரோ, இப்ப அவங்க எல்லாம் தனியா போயிட்டாங்க. எல்லாம் டிவிக்கேன்னு போயிட்டாங்க. இப்ப இங்க எல்லாம் பாடலாம் அஜித்தோட ஃபேன்ஸ் தான் நிறைய இருக்காங்க இந்த குரூப்ல. ஹாய் கார்த்தி ப்ரோ. ஹாய் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ நான் ஆந்திரால இருந்து ப்ரோ. சின்ன ஒரு டவுட் கேட்கலான்னு இருந்தேன். ஆக்சுவலா வந்து ஆந்திரால எல்லாம் தெலுங்கு ஃபிலிம் பிஸ்னஸ் பார்த்தோம்னா ஒரு 100 crores 120 crores மாதிரி இருக்கு ப்ரோ, லைக் பிரேக் ஈவன். பட் ஆனா வந்து தமிழ்ல பார்த்தோம்னா 75-80 தான் வருது. ஸோ பட் ஜென்ரலா பார்த்தா நிறைய பேர் தமிழ் படம் அதிகமா பாக்குறாங்க, தெலுங்குலயும் அதிகமா பாக்குறாங்க. பட் ஏன் ப்ரோ அவ்வளோ பிசினஸ் கேப் இருக்கு? இப்போ சர்க்கார் வார் பாட்டா பிசினஸ் கேப்லாம் அவ்வளோ கேப்லாம் இல்லை ப்ரோ. பிசினஸ் கேப்லாம் நீங்க எந்த இந்த ஹீரோக்கு சொல்றீங்க 100 கோடி 120 கோடி இருக்குன்னு? யாரு சொல்றீங்க? இப்போ மகேஷ் பாபுக்கு இருக்கு, பவன் கல்யாணுக்கு இருக்கு. மினிமம் இப்போ மகேஷ் பாபு இல்ல மகேஷ் அவ்வளோலாம் இல்லை. 120 100 கோடிலாம் இல்லை. அவங்களுக்குமே 70-80 தான் இருக்கு. நீங்க சொல்றதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய பிளாக் பஸ்டர் படம். புஷ்பா அந்த மாதிரி படங்கள் சொல்றீங்க. புஷ்பா அந்த மாதிரி சில படங்கள் சொல்றீங்க. ஓகே. ஆக்சுவலா பட் ஆந்திராவோட பாப்புலேஷன் திரும்பி நான் சொல்றேன் இல்லைங்க, ஆந்திராவோட பாப்புலேஷன் என்ன, தமிழ்நாடு பாப்புலேஷன் எடுத்து பாருங்க. தமிழ்நாட்டோட கிட்டத்தட்ட 20-25% அதிகம் ஆந்திரா தெலுங்கானா பாப்புலேஷன். தியேட்டர்ஸ் அதிகம். அது கரெக்ட் ப்ரோ. ஆமா ஆமா. ஆனா இது வந்து இங்க இருக்க தியேட்டர்ஸோட இங்க 1000 தியேட்டர்னா 2500 தியேட்டருக்கு மேல இருக்காங்க. ஆமா. பாப்புலேஷன் இங்க இருந்து 2.5 கோடியில இருந்து 3 கோடி கிட்ட அதிகமா இருக்காங்க மக்கள், தெலுங்கு பேசுற மக்கள். இந்தியாலேயே வந்து ஃபர்ஸ்ட் ஹிந்தி, அதுக்கப்புறம் தெலுங்கு, அதுக்கப்புறம் தான் தமிழ் பாப்புலேஷன். ஆமாம் ப்ரோ. ஆமாஜி. ஆனா ஆந்திரால வந்து 3rd tier 4th tierல இருக்க ஆக்ட்ரஸ்க்குலாம் கூட திருவிழா மாதிரி அங்க படம் ரிலீஸ் பண்ணி கொண்டாடிட்டு இருந்தாங்க ஆந்திராலாம். அவ்வளவு ஃபுட்பால் இருக்கும். அப்படிலாம் யார் நீங்க போய் பார்த்தீங்க? சும்மா என்ன தேவை? அந்த ஒரு காலத்துல அப்படி இருந்துச்சு. 2005 2010 அந்த சாதா, அதாவது ஜெயரவி இங்க வந்து ஜெயரவி பரத் ஈக்குவலா இருக்க ஆக்டரோட படம் ரிலீஸ் ஆகும்போது அந்த அளவுக்கு கொண்டாடிட்டு இருப்பாங்க அவங்க. அது கரெக்டுங்க. ஆக்சுவலா வந்து பரத் படம் நிறைய ஓடிச்சுங்க. ஆக்சுவலா ஆந்திரால சின்ன சின்ன படம் நிறைய ஓடும் ஆக்சுவலா. ஆனா இப்போ மீடியம் ரேஞ்ச் ஃபிலிம்ஸ் வந்து அந்த அளவுக்கு ஓட மாட்டேங்குது ஆந்திரால. ஆனா தமிழ்ல நிறைய மீடியம் ரேஞ்ச் ஃபிலிம்ஸ் நிறைய ஓடுது, லைக் மகாராஜா. அதெல்லாம் தெலுங்குல நல்லா ஓடுது. ஆனா ஆந்திரால வந்து மீடியம் ரேஞ்ச் ஃபிலிம்ஸ் எல்லாமே ஃபிளாப். ஓன்லி பெரிய பட்ஜெட் படம் தான் ஓடுது ஆக்சுவலா ஆந்திராலையும் அவுட் சைட் ஆஃப் ஆந்திராலையும். நீங்க என்ன சொல்றீங்க, அவர் என்ன சொல்றாரு? அவர் சின்ன படமே எங்க ஓடுதுன்னு பேசிட்டு இருந்தாரு. நீங்க சொல்றீங்க பெரிய படம் தான் ஓடுது. பாகுபலிக்கு அப்புறம் எல்லாம் மாறி போச்சு. இல்ல ஆக்சுவலா என்னன்னா இல்ல இதுதான் உண்மை. ஆந்திரால இருக்கவங்களுக்கு உண்மை தெரியுது, தமிழ்நாட்டுல இருக்கவங்களுக்கு வந்து அது தெரிய மாட்டேங்குது. சும்மா பிளைண்டா 4 படத்தை பார்த்துட்டு வந்து 4 இங்கிலீஷ் பேப்பர் பார்த்துட்டு வந்து மேய்ஞ்சிட்டு வந்து பேசிட்டு இருக்கியா? அந்த மாதிரிதான் நேத்தியாவது ஒரு 2 தெலுங்கு படத்தை ஓட்டில பாத்திர வேண்டியது. பார்த்து தெலுங்குல என்னமா படம் எடுக்கிறானுங்க, இங்கெல்லாம் தமிழ்ல என்ன எடுக்கிறானுங்க அவனுங்க, வெட்டி போயிருக்காருன்னு தெரியாதனமா 2 மலையாள படத்தை எவனா ஒருத்தர் சொன்னான்னு பார்த்துட்டு ஓட்டிட்டுல வந்து சரி மலையாள சினிமாஸ் மாதிரி தமிழ் சினிமா கிடையவே கிடையாதுப்பா, அக்கெல்லாம் ரைட்டர்லாம் இருக்காங்க. டேய் இங்கேயும் ரைட்டர் இருக்காங்கடா, கதை எழுதுறாங்க எல்லாருமே. அங்க ரைட்டர் இருக்காங்க ப்ரோ. டேய் இங்கேயும் இருக்காங்கடா, இன்னும் பேரு டைட்டில் போடுறாங்க, இங்க போடுறதில்ல அவ்வளவுதான். ஆனா அது தெரியாம என்னத்தையாவது பேச வேண்டியது. ஆனா மலையாள படத்தை 200 படம் ரிலீஸ் ஆகும், அதை எவனும் பாக்குறதுல. 2 படத்தை பார்த்துட்டு வந்து இவனுக்கு கம்பேர் பண்றது இங்க இருக்க 200 படத்தோட கம்பேர் பண்ணிட்டு எப்பயுமே அது பேசுறதுதான். ரொம்ப பழைய பழமொழிங்க. இருக்க கரை பச்சால தான். இந்த கரையில இருந்து பாத்தீங்கன்னா அந்த கரை பச்சையா தெரியும், இங்க இருக்கிற இடம் பச்சையா தெரியாது. திரும்ப நீங்க அந்த கரைக்கு போனீங்கன்னா அங்க இருந்து பார்க்கும் இந்த கரை வந்து பச்சை பச்சைன்னு தெரியும், ஆனா நீங்க இருக்கிற இடம் உங்களுக்கு தெரியாது. அவ்வளவுதான். அதனால எல்லா லாங்குவேஜும் எல்லா இதுவும் சினிமான்னு இல்லை, எல்லா இடத்துலையுமே நம்ம இருக்கிற இடம் நல்லதான் இருக்கு. நம்ம அதுக்கு ஆப்போசிட்ல இருக்க இடம் நம்மள மாதிரிதான் இருக்கும்.
ஆனா என்ன பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ஐயோ அங்க சூப்பரா இருக்கு இங்க சூப்பரா இருக்குன்றது தோணும். அது இல்யூஷன், அது கிடையாது. அது உண்மை. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா, யூஎஸ்ல வாழ்றவங்களாம் பணக்காரன், அங்க யூஎஸ்ல அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு அவங்களே அடிச்சுட்டு இருக்கானுங்கல்ல. தெரியுது அவங்களுக்கு ஒரு எலெக்ஷன் வந்து எப்படி அடிக்கிறான். நம்மளாவது காசை வாங்கிட்டு சைலண்டா ஓட்டு போயிட்டு போயிடறானுங்க. அவனுக்கு கொலை பண்ற ரேஞ்சுக்கு இறங்கிட்டானுங்க. இல்ல ப்ரோ இல்ல ப்ரோ, ஆனா சொல்லிட்டு இருக்கிறீங்களா? ஆமாங்க. உண்மைதான் ப்ரோ, அவங்க உண்மைதான். அம்மாளுங்கன்னா யாரு ஆமா, என்ன நம்மளாவது காசை வாங்கிட்டு சைலண்டா எதுவும் பேச சைலண்டா காசை மாட்டோம். வாங்கிட்டு ஓட்டு போட்டு ஓட்டுக்கு போயிட்டே 1000 இருக்கான்ல. 2000 எவ்வளவு டெமோக்ரஸியா இருக்கானுங்க, எவ்வளவு டெமோக்ரஸியா இருக்கானுங்க நம்மளுங்க. காசு கொடுக்குறியா ஓட்டு போடுறான், இதான் ப்ரோ எவனே இருந்துட்டு போங்க டெமோக்ரஸி அப்படின்னு நம்ம போயிடறானுங்கல்ல. நாட்டுல இருக்கு. ஆமா. அங்கெல்லாம் சொன்னேன் காதுல சொல்றது என்ன பழக்கது. ஜஸ்ட் மிஸ் ப்ரோ, பட்டுச்சுன்னா ஆள் அவுட் மாதிரி. அந்த மாதிரி பண்றானுங்க. ட்ரக்கை போட்டு நடு ரோட்ல நடந்துட்டு இருக்கானுங்க. அதனால நம்ம சும்மா ஏதாவது இந்த டெக்சஸ், லாஸ் வேகாஸ் இதை மட்டும் சினிமால பார்த்துட்டு என்னங்க யூஎஸ்ல இருந்தாலே அப்படி இருக்கும் போல இருக்கு இப்படி இருக்கும் போல இருக்கு நம்ம நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். எல்லா கண்ட்ரிலையும் எல்லாத்துலயும் பணக்காரர்கள் எல்லாம் இருப்பான். அதில் பார்ஷான லைஃப்பை மட்டும் பார்த்துட்டு எல்லா ஸ்டேட்லயும் மற்றவன அதை மட்டும் பார்த்துட்டு அது மட்டுமே உலகம் நினைச்சிட்டுலாம் இருக்காதீங்க. அதே மாதிரிதான் சினிமாவும் எல்லா லாங்குவேஜ்லயுமே இங்க எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கு. ஓகே ப்ரோ. வேற இருக்கீங்க ப்ரோ? ப்ரோ இது இந்த விஜய் ஃபேன்ஸ் வந்து அந்த சூரிய வம்சம் யானை காமெடி வந்து ட்ரெண்ட் பண்ணிருக்காங்க. அது என்ன எனக்கு புரியவே இல்லை. என்ன ரீசன் அது? சூரிய வம்சம் யானை எல்லாம் ஏறுறது அது ஏதோ அடிக்கடி எல்லா விஜய் ஃபேன்ஸும் போட்டுட்டு இருக்காங்க உங்களுக்கு. அதுதாங்க அவனுக்கு கட்சி பணியை மறந்துட்டு வந்து திரும்ப கலை பண்ணல இறங்கிட்டானுங்க. அவங்க புரிய மாட்டேங்குது அவங்க என்ன சொல்றாங்கன்னா அடுத்த படம் பிரசாந்த். காலையில பிரசாந்த் நியூஸ் வந்துச்சுல, அதெல்லாம் சும்மா இறங்கின அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கானுங்க. கட்சி பணி எவ்வளவோ ப்ரோ இருக்கு. அவங்க அதுக்கு போயிட்டு இப்போ அவங்க வர கோட் படத்தை மறந்துட்டாங்க ப்ரோ. நீங்க சொன்னீங்களே ஏற்கனவே சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். வேற ஆமா, அதே ஐயோ சாமி, அது நானும் மறந்துட்டு பாருங்க. நமக்கு இந்த பக்கம் நிறைய கலை சேவை நிறைய இருக்கு. கலை சேவை முடிச்சுட்டு கட்சி பண்ணிக்குப்போம் அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுங்க. அதையும் எடுக்க மாட்டானுங்க. திடீர்னு போய் எங்கேயும் இந்த மாஞ்சோலையெல்லாம் பேசிட்டு இருந்தானுங்க. எடுத்து எதுக்கு பேசிட்டு இருந்தானுங்கன்னு தெரியலையே. இது மாஞ்சோலை என்னென்னமோ தேவையில்லாமலாம் போட்டு ஏதோ மாஞ்சோலை ஏதோ போட்டு இருந்தானுங்க. அதாவது ஆளுங்க நல்லா இருந்தான், நல்லா இருந்த பயிலுங்க. அது ஆளுங்கட்சிக்கு எதிராக ஃபயரா இருந்தானுங்க. லியோ டைம்ல அது எப்படி இருந்தானுங்க தெரியுமா? ப்ரோ அதான் ப்ரோ ஃபயரா இருந்தது. அதுக்கப்புறம் எங்க ப்ரோ சொல்லுங்க. ஆமா ஆமா. ஏகே ஃபேன்ஸ் இந்த ஏன் விஜய் இப்படி ஃபேன்ஸ் ஆயிட்டானுங்கன்னு வரும். தெரியல. அதான் ப்ரோ அந்த ஃபயர் இருந்தா தான் ப்ரோ எப்பயுமே நல்லா இருக்கும். காமராஜர் பர்த்டே, போச்சுன்னா அது வேற மாதிரி. அப்துல் கலாம் பர்த்டேவிற்கு வன்மமா போறது அதான் சொல்லுவாங்க. மாண்புமிகு அப்துல் கலாம் கல்வி கண் திறந்த காமராஜர் பர்த்டேக்கு பிறந்தநாள் விழாவிற்கு புஷியானந்த் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். எங்க கழக பொதுச் செயலாளர் புஷியானந்த் மாலை செலுத்தினார்னு போட்டு என்ன மாதிரி போட்டுட்டு இருந்த பயலுக மாசா லியோ டைம்ல அப்படி மாசு விட்டு இருந்த பயலுக. காமராஜர் பிறந்தநாள் விழாவில் எங்கள் சிலைக்கு எங்கள் பொதுச் செயலாளர் புஷியானந்த் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்னு போட்டு அந்த நிலைமைக்கு ஆயிட்டானுங்க. சரி ஓகே, மீண்டும் வருவாங்க அப்படின்னு நம்புறோம். இப்போ கோட் வரும்போது வந்துருவானுங்க ப்ரோ. அந்த ஃபயர் திரும்ப வந்துடும் அவங்ககிட்ட. கிடையாது அவங்க அப்படிலாம் விட்டு போறாங்க. அந்த மாஞ்சோலை விஷயம் எல்லாம் ஏன் பேசுறாங்கன்னா இப்ப டிஎம்கேக்கு எதிராக ஏதாவது பேசணும்னு பேசுறாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா டிஎம்கேக்கு பயந்துட்டோம், டிஎம்கேக்கு சார்பா பேசுறோன்ற முத்திர குத்திருவாங்க இல்ல, அதனால ஏதோ பேசுறாங்கன்னு நினைக்கிறேன். என்ன பார்த்தேன் ஒரு 5-6 பேர் அதையே போட்டு இருந்தானுங்க காப்பி பேஸ்ட் பண்ணி. ப்ரோ அது ரெட் ஜெயண்ட் கொடுக்கல ப்ரோ. லியோக் போன டைம் 9 AM ஷோ தான் கொடுத்தாங்க. அதுவும் இருக்கலாம் ஒரு ரீசனா. ஜெயிலரும் 9 AM தான் ப்ரோ. கார்த்தி ப்ரோ என்ன சொல்றீங்க?
எல்லா படமே 9am தானே. அதுக்கப்புறம் துணிவு வாரிசுக்கு அப்புறம் வந்த எல்லா படமும் ப்ரோ 9am தான். துணிவு 1am கொடுத்தாங்க ப்ரோ. எந்த படம் துணிவு வாரிசுக்கு அப்புறம் ஆமா ப்ரோ ஆமா கரெக்ட் தான். ஆனா லியோக்கு ரெட் ஜெயிண்ட் நான் என்ன சொல்றேன்னா ரெட் ஜெயிண்ட் வந்துட்டு ப்ரொடக்ஷன் கொடுக்கல இல்ல ப்ரோ இங்க வந்துட்டு தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூஷனுக்கு. அதுக்கப்புறம் வந்து எல்லா படமே 9am தான். அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் வரப்போற அந்த படமும் படத்துல 9am தான். ஆரம்பிச்சிச்சு. அவ்வளவுதான். நான் சொல்ல வர்றது குறிப்பா அதுக்கு சொல்றேன். சரி விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, எல்லாம் வந்துருவானுங்க. 40 நாள் தானே இருக்கு. பேக் டு ஃபார்ம் ஆயிரும். ஃபார்முக்கு வந்தா நல்லா இருக்கும் ஏகே ஃபேன்ஸ்க்கும். ப்ரோ கார்த்தி ப்ரோ, சின்ன டவுட் ப்ரோ. இப்போ கூலில வந்து நாகார்ஜுனா வில்லனா நடிக்கிறாரா, அது தெரியுமா ப்ரோ? ஆமா ஆமா ஆமா. ஓ அது கன்ஃபார்ம்டா ப்ரோ. இப்ப சத்யராஜ் ப்ரோ அவருக்கு என்ன ரோல் ப்ரோ? அவர் கேரக்டர் நினைக்கிறேங்க. ஆனா நாகார்ஜுனா தான் வில்லனா. ஒரு வில்லன் கிடையாது. 30 இயர்ஸ்க்கு அப்புறம் கேப்புக்கு அப்புறம் இப்பதான் ப்ரோ நடிக்கிறாங்க. அப்போ சத்யராஜ் கேரக்டர் என்னது ப்ரோ? அது அவரு இருந்துட்டே நாகார்ஜுனா எப்படி ப்ரோ? அவர் தான் வில்லன், இவர் வில்லன் இல்ல. பட் என்ன மாதிரி ரோல்னு தெரியல. இந்த டைம் தான் ப்ரோ லோகேஷ் ஒரு டேட் சொல்லாம கொஞ்சம் டைம் எடுத்து சொல்லலாம் ஃபுல்லா முடிச்சுட்டு அப்படின்ற மாதிரி கூலி பண்ணிட்டு இருக்காரு. ப்ரோ நான் திரும்பவும் சொல்றேன், லியோவில் டேட்டு சொன்னதான் பிரச்சனை நீங்க நினைச்சீங்கன்னா உங்களை மாதிரி முட்டாள் யாருமே கிடையாது. லியோ அந்த டேட்டுக்கு வரலன்னா அந்த கலெக்ஷன்ல மொத்தத்துக்கும் 100-150 கோடி மேனேஜ் பண்ணிக்கோங்க. அதான் உண்மை. சரியா? அது யாருக்கும் புரிய மாட்டேன், அவங்களுக்கும் புரியல. அந்த டேட்ல மட்டும் அந்த படம் வரலன்னா மொத்த கலெக்ஷன்ல ஒரு 100 கோடி ரூபாய் மைனஸ் பண்ணிடும். அப்படி ஒரு சூப்பரான டேட்டுங்க அது. வந்து இங்க இல்லைங்க, பேன் இண்டியா ஃபுல்லாவே சூப்பரான டேட்டு. அப்படி ஒரு டேட் அமையாது. கரெக்டாக பிளான் பண்ணி அந்த டேட்டில் கொண்டு வந்ததுனால தான் அவ்வளோ பெரிய கலெக்ஷன் அந்த படத்துக்கு. அது புரியாமல் சும்மா எனக்கு டேட்டை கொடுத்துருந்தா, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுத்துருந்தா, இதெல்லாம் சத்தியமா அர்த்தம் இல்லாமல் பேசுறது. சினிமா புரியாமல் பேசுகிறவங்க. ப்ரோ ஆனா லியோ ஹிந்தில ஓடிச்சா ப்ரோ? தெலுங்குல நல்லா ஓடிச்சு, தமிழ்ல ஆப்வியஸ்லி. ஹிந்தில ஓடிச்சா படம்? ஹிந்தியில் மல்டிப்ளெக்ஸ்லாம் போடல, ஆனால் மற்றபடியும் நல்ல கலெக்ஷன் தானே. ஜெயிலரை விட ஹிந்தியில் அதிகங்க அந்த படம். ஓகே. மேபி சஞ்சய் தத் இருக்கிறதுனால மேபி இன்னும் எக்ஸ்பெக்டேஷன் வந்திருக்கும். ஓகே, எனிதிங் சொல்லுது. இல்ல சஞ்சய் தத்னால தான் இல்ல, விஜய் ஃபேஸ் நல்ல நார்த் இந்தியன் நல்லா தெரிஞ்ச ஃபேஸ் தான். சஞ்சய் தத்தால தான் ஓடணும்னு அவசியம் இல்லை. ஆமா ப்ரோ, அது கரெக்ட் தான். ஆமா, அந்த படம் லியோ படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த காஷ்மீர் அந்த இந்த சைடுல தான் நடக்குது. கதையும் அங்க நல்ல இதாகும், மேட்ச் ஆகும் நல்லா. ஆனா பிளாஷ்பேக் மட்டும் நல்லா இருந்திருந்தா இன்னும் செமையா ஓடிருக்கும் ப்ரோ. ஓடி இருக்கும் படம். பிளாஷ்பேக் மட்டும் நல்லா இல்ல, மத்த எல்லாமே எனக்கு ரொம்ப நல்லாவே இருந்துச்சு படம். ஆமா, செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் நல்லா இருந்தா. அந்த பிளாஷ்பேக் கொஞ்சம் லாக் ப்ரோ செகண்ட் ஹாஃப்ல. ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா இருக்கு ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கிளைமேக்ஸ் நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் அந்த பிளாஷ்பேக், அந்த மன்சூர் அலிகான் போர்ஷன் அதெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. ஆனா அதுவுமே என்கேஜிங்கா தான் இருக்கு. ஆனா எனக்கு ஜெயிலர் செகண்ட் ஹாஃப் விட லியோ செகண்ட் ஹாஃப் தான் நல்லா இருந்துச்சு ஆக்சுவலா. ஜெயிலர் கிளைமேக்ஸ் நல்லா இருக்கு, ஆனா ஜெயிலர் செகண்ட் ஹாஃப் வந்து வேற ஏதோ கதை ஓடுற மாதிரி இருக்கு. ஆனா லியோ செகண்ட் ஹாஃப் பெட்டராவே இருக்கு ஜெயிலரை விட. இல்ல இல்ல ப்ரோ, நான் ஆந்திரா ப்ரோ. ஆந்திரால இருந்து ப்ரோ. எனக்கு ரஜினிகாந்த் பிடிக்கும், விஜய் பிடிக்கும். ஜஸ்ட் என்டர்டெயின்மென்ட் ஃபேக்டர் சொல்றேன். இல்லங்க, லியோ செகண்ட் ஹாஃபே வேற படம் ஓடுற மாதிரி தான் இருந்துச்சு நிறைய பேருக்கு. அது தெரியுமா உங்களுக்கு? ஆனா எனக்கு என்னவோ ஒரே கதை மெயின்டைன் ஆகுற மாதிரி இருக்கு, கொஞ்சம் அங்கங்க ஸ்லோவா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா ஜெயிலர் வந்து வேற ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம்மையா இருந்துச்சு.
ஆனா செகண்ட் ஹாஃப் வந்து சம் ஹைஸ்ட் கதை மாதிரி போயிடுச்சு ஆக்சுவலா. ஆந்திராவுக்கு போறாங்க, திருடுறாங்க, அது எல்லாமே ஒரு கம்பேரிசன் இல்லாத மாதிரி இருக்கு ஆக்சுவலா. ஆனா செகண்ட் ஹாஃப் எண்டிங்ல நல்லா இருந்துச்சு. அந்த அவன் பையன் தான் வில்லன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கிளைமேக்ஸ் அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. பட் அந்த செகண்ட் ஹாஃப் அந்த காமெடி போர்ஷன் அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்கல. கார்த்திக் ப்ரோ, நான் இந்தியன் 2 பார்க்கவே இல்லை. இந்தியன் 2 பார்க்காம இந்தியன் 3 பார்க்கலாமா? ஒன்றும் கதை புரியாமலாம் போகாதில்ல. நான் இந்தியன் 2 பார்க்கவே இல்லை கடைசி வரைக்கும். ஒன்றும் இந்தியன் 3 பார்க்கலாமான்னு பார்க்குறேன். இந்தியன் 3 எப்போ வர போகுதுன்னு தெரியல. இந்தியன் 3 பார்க்கலாமாண்ணா? இல்லை, நான் இந்தியன் 2 பார்க்கவே இல்லை. இந்தியன் 2 பார்க்காம இந்தியன் 3 பார்த்தா ஏதாவது குழப்பம் இருக்குமான்னு நான் கேட்டேன். அதுதாங்க சொல்றேன். இந்தியன் 3 எப்போ வர போகுதுன்னு தெரியல. ட்ரெய்லர் கூட வரல. உங்க போன்ல டவுன்லோட் பண்ணி வச்சிருக்க மாதிரியே பேசுறீங்களே. இந்தியன் 3 பார்க்கலாமா? பாருங்க, யார் வேணாமா? 6 monthsல வருதாம் ப்ரோ. 6 monthsல வருதுன்னு சொன்னாரு கமல்ஹாசனே சொன்னாரு. 6 monthsல 6 மாசம் கழிச்சு ஒரு படத்தை பார்க்கலாம் இப்ப கேட்டுருக்கீங்க. ஆனா கண்டிப்பா வரும்ல ப்ரோ படம். ஃபர்ஸ்ட் செகண்ட் பார்ட்டே பெரிய ஃப்ளாப். அந்த தேர்ட் வருமா? கண்டிப்பா வரும். ஆனா இப்போ கேம் சேஞ்சர் பத்தி தான் எல்லாரும் கவலைப்படுறாங்க. ராம் சரண் ஃபேன்ஸ் எல்லாமே எப்படி வரப்போகுது படம் சொல்றாரு ப்ரோ தில்ராஜு கேம் சேஞ்சரா டிசம்பர் கிறிஸ்மஸ் அன்னிட்டு. ஆமா கரெக்ட் தான். ஆனா எந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கும்னு தெரியல. அங்க கொஞ்சம் அங்க பாதி நாள் இங்க பாதி நாள் ஷூட் பண்ணிருக்காருல. நம்ம டக்குன்னு படத்தை பார்க்காமலே எப்படி சொல்றோம். ஆனா கரெக்ட் தான். ஆனா அவரு சங்கர் அவரோட ஃபார்ம் வந்து அந்த அளவுக்கு இப்போ நல்லா இல்லைல்ல. அதுதான் ப்ரோ கவலையா இருக்கு. எல்லாரும் ராம் சரண் ஃபேன்ஸ் எல்லாம் கொஞ்சம் பயந்துட்டு இருக்காங்க ஆக்சுவலா. இப்போ அந்த அளவுக்கு முன்னாடி ரொம்ப கான்பிடண்டா இருந்தாங்க படத்தை பத்தி. கண்டிப்பா இது வந்து RRR தாண்டிடும் அந்த மாதிரி எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. பட் இப்போ இந்தியன் 2 ரிசல்ட் பார்த்து இது ஓடுனா போதும்னு இருக்காங்க. கொஞ்சம் ஹிட் ஆனா போதும்னு இருக்காங்க ஆக்சுவலா. அந்த அளவுக்கு கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கம்மியான மாதிரி இருக்கு. ஆனா எக்ஸ்பெக்டேஷன் கம்மியோட போய் பார்த்து கொஞ்சம் படம் நல்லா இருந்துச்சுன்னா அதுவும் நல்லா, அதுக்கு கொஞ்சம் நல்ல சான்ஸ் இருக்கு. ஏன்னா இந்தியன் 2 ரிலீஸ் ஆகாம போச்சுன்னா இன்னும் ஹை எக்ஸ்பெக்டேஷன்ல போயிருப்பாங்க கேம் சேஞ்சருக்கு. ஆனா கரெக்ட் தான் ப்ரோ. ஆனா இவங்க போட்ட பட்ஜெட் வந்து அந்த அளவுக்கு ரொம்பவே நினைச்சதை விட ரொம்ப இது செலவு பண்ணியிருக்காங்களா? அது அந்த அளவுக்கு தமிழ்லயும் ஓடணும், தெலுங்குலயும் ஓடணும், அப்பதான் ஹிந்திலயும் ஓடணும். ஹிந்தில வந்து 70 crores எல்லாம். அந்த படத்தோட கதை வந்து கார்த்திக் சுப்ராஜ் கதை. அதனால அது சங்கர் கதை இல்லை. அதனால அந்த ஒரு விஷயத்த நம்பலாம். அவர் கதையை வெளில வாங்கி தான் பண்றாரு இந்த படத்துல. பார்ப்போம். ஆனா சங்கருக்கு ஏன் ப்ரோ இப்படி ஒரு முன்னாடி வந்து சங்கரா ராஜமௌலி அந்த அளவுக்கு இருக்காங்க. இப்போ ஏன் அவரு அந்த 2.0 எனக்கு ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு. 2.0 அப்புறம் தான் ரொம்ப வயசாகுதுல இப்போ. என்ன 25 வயசுல இருந்த சங்கரை இப்ப திரும்ப 60 வயசுல நீங்க எதிர்பார்க்குறீங்க. அப்படி பண்ண முடியாதுல்ல. கிரியேட்டிவிட்டின்றதும் இந்த நம்ம பண்ற வேலையும் அப்படியே வயசாக மாறதான் செய்யும். அது உங்களுக்குமே எனக்குமே எல்லாருக்கும் அதுதானே. சும்மா எப்படிங்க அந்த வயசுல ஆடின மாதிரியே கமல்ஹாசன் இந்த வயசுல டான்ஸ் ஆட முடியுமா, நடிக்க முடியுமா? ரஜினிகாந்த் அப்ப இருந்த ஸ்டைல் இப்ப இருக்குமா? அப்படிலாம் இல்ல. வயசாக எல்லாமே கிரியேட்டிவிட்டில இருந்து எல்லாமே மாறதான் செய்யும், குறையும். திரும்ப அதை பண்ணிட்டே இருக்க முடியுமா? நான் எப்படி அவர் அந்த ஜானரை மாத்த மட்டும் தப்பா ப்ரோ. லஞ்ச ஒழிப்புன்றதை வந்து அவர் மறுபடியும் பண்ணி அதே டைலூட் ஆயிட்டே போயிடுச்சு அவருக்கு. அதை வந்து விட்டுட்டு வேற ஜானர் போயிருந்தா கூட நல்லா வந்திருக்கும் போது அவருக்கு. அதான் ரொம்ப எல்லா படத்துலயும் அப்படி கிடையாது. இப்போ அவரு என்ன 25 வயசுல 28 30 வயசுக்குள்ள எடுத்துருக்காருன்னு வச்சுக்கோங்க. இந்தியன் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா நிறைய விஷயத்த ரிசர்ச் பண்ணியிருப்பாரு. அவர் அந்த டைம்ல வந்து அவ்வளவு லக்ஸரி லைஃப்லாம் வந்திருக்க மாட்டார். ஒரு ஃபர்ஸ்ட் படம், 2வது படம், 2 படம் எடுத்த டைரக்டர் ஒரு படத்துக்கு வந்து 2 லட்சம் 3 லட்சம் சம்பளம், இன்னொரு படத்துக்கு ஒரு 10 லட்சம் ரூபா லைஃப்லேயே சம்பாதிச்சிருப்பாருங்க. அப்போ இந்தியன் எடுக்கும்போது என்னன்னா ரொம்ப சாமானிய மக்களை பார்த்து அந்த கதையை வந்து பிடிச்சிருப்பாரு. இப்படி ஒரு கதை, இது ஒரு சீனு, இந்த மாதிரிலாம் பிடிச்சிருப்பார்ல. இப்போ அவர் லைஃபே மாறிடுச்சு. ஈஸியர் பங்களா அதை விட்டா ஏறினோம்னா அது ரோல்ஸ் ராய்ஸ் காரு, 5 ஸ்டார் ஹோட்டல், லீலா பேலஸ், இப்படி இருக்காங்க இல்லையா. இப்போ இவங்களுக்கு என்னன்னா இன்னுமே நினைச்சிட்டு இருக்காங்க லஞ்சம்ன்றது பிரச்சனை நாட்டில் அப்படின்னு.
ஆனா இந்த பிரச்சனைலாம் விட்டு மக்கள் மறந்துட்டு வேற இதுல இருக்காங்கன்றது அவங்களுக்கு புரியாது. அவங்க சும்மா இந்த சோசியல் மீடியால போற 4 விஷயத்த நம்பி இப்போ கோ பேக் இந்தியன், கம் பேக் இந்தியன் ஹேஷ்டேக்ன்றத ஒரு விஷயத்த நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்க எங்க உலகத்தை தேடுறாங்க அப்படின்னா, சாமானிய மக்கள்லாம் சோசியல் மீடியால இருக்காங்க. அவங்க வந்து ஒரு விஷயத்த வந்து வருத்தப்பட்டு பேசுறாங்க, சந்தோஷமா பேசுறாங்கன்னு நினைச்சிட்டு பேசிட்டு நினைக்கிறாங்க இல்லையா? அங்கதான் அவங்க உலகமே இருக்கு. ஏன்னா அவங்களால வந்து வெளி மக்களை பார்க்கவே முடியாது. அவங்க நினைக்கிறாங்க கோபேக் மோடின்னு போடுறத உண்மையிலேயே மக்கள் அப்படி நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க. கோபேக் ஸ்டாலினும் போட்டுட்டு தான் இருக்காங்க. இங்க ஒரு விஷயத்த ட்ரெண்ட் பண்ணிட்டீங்கன்னா ட்விட்டர்ல மக்கள்லாம் ஒரு விஷயத்த நினைக்கிறாங்க போல இருக்குன்னு நினைக்கிறாங்க. அதுதான் பிரச்சனையே. ஐயோ இந்த கதை எழுதும் போதெல்லாம் ரொம்ப அப்படிதான் நினைச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் ரொம்ப இங்க இருக்கிற நம்ம அவர் 25 வயசுல சங்கர் வந்து எப்படி இந்தியன் எழுதினாரோ கதைய, அந்த சங்கர் வந்து டோட்டலா சொசைட்டில இருந்து அவே ஆகி கம்ப்ளீட்டா சோசியல் மீடியாக்குள்ள இருக்கிற விஷயம் தான் உண்மை, மக்கள் இதுதான் நம்புறாங்கன்னு நினைச்சிட்டாரு போல இருக்கு. கோபேக் இந்தியன், கம்பேக் இந்தியன்லாம் அவர் வச்ச சீன் தான் அது காமெடியா இருக்கு. அப்படி நினைச்சிருக்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, மக்கள் வந்து தியேட்டருக்கு படம் பார்க்கற வரவன் இந்த மாதிரி இந்த மக்கள் தானே வரான், அவனுக்கு புரிஞ்சா போதும் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். ஆனா ப்ரோ அது மட்டும் தப்பு. ஆனா அது மட்டும் தான் ரீசன் ப்ரோ. இல்லாட்டி ஏதாவது ப்ரொடக்ஷன் இஷ்யூஸ்னால படம் டிலே ஆனதுனால சரி ஏதோ ஒண்ணு அப்படின்னு இருக்கா? இதெல்லாம் முக்கிய காரணம். சரியா? இதெல்லாம் முக்கிய காரணம். எனக்கு சிஜி சரியில்லை, படம் டிலே ஆச்சு அப்படின்னு சொன்னா ஓகே. இல்லையா ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குங்க, செகண்ட் ஹாஃப் இல்லைங்க, செகண்ட் ஹாஃப் தாங்க ஹீரோ சரியா டேட் கொடுக்கல, ப்ரொடக்ஷன் டிலே ஆயிடுச்சு, அதனால கொஞ்சம் நினைச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா ஓகே. ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் அந்த 3 மணி நேரமே மொக்க தான். அப்படின்னும் போது எதை டிலேன்னு யார சொல்றது? ப்ரொடக்ஷன் டிலே, சும்மா ஹீரோ இதெல்லாம் பேச்சா? இல்ல ப்ரோ. ஆனா அந்த லஞ்சன்றது இந்தியன்லயும் ஒண்ணுதான், அன்னியன்லயும் ஒண்ணுதான். அன்னியன்ல வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் வேற மாதிரி இருக்கும். அந்த மல்டிபிள் பர்சனாலிட்டி மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கும். அதனால அது கொஞ்சம் நல்லா வித்தியாசமா இருந்துச்சு. ஏன்னா இந்தியன் டூ இப்ப இந்த லஞ்சம் விஷயத்தையே இந்த வேற மாதிரி அன்னியன் மாதிரி ஒரு புது கான்செப்ட் வச்சு எடுத்திருந்தா கூட கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். வேற மாதிரி எனக்கு அதே மாதிரி கண்டினியூ அது வந்து அழுத்து போயிடுது. திருப்பி அதை திருப்பி பாக்குற மாதிரி ஆயிடுது. ஆக்சுவலா பரத்வாஜ் ரங்கன் வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு ப்ரோ. இல்லைங்க, இவங்களுக்கு மக்களோட எமோஷனே புரியலங்க. மக்களோட எமோஷனே புரியல. அதுதான் இவங்க வந்து கம்ப்ளீட்டா மக்கள்கிட்ட இருந்து கனெக்டிவிட்டியிலே இல்லாம இருக்காங்க. கம்ப்ளீட்டா அவே ஆயிட்டாங்க. இவங்க சோசியல் மீடியால இருக்கவங்க தான் மக்கள். சோசியல் மீடியால இருக்கவங்க டாக்ஸிக், இவங்கெல்லாம் நெகட்டிவிட்டி, இஷ்டத்துக்கு ஒரு நாய் பேசிட்டு இருப்பான். அந்த மாதிரி தான் இவங்களுக்கே எமோஷனுக்கு சம்மந்தமே கிடையாது. சோசியல் மீடியாவுக்கும் எமோஷனுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? இவனுங்களுக்கு எதுவுமே கிடையாதுல்ல. இவங்க கிட்ட போய் ஒரு விஷயத்த தேடிட்டு இருக்கானுங்க, இதை தேடி ஒரு கதையை டெவலப் பண்றானுங்க. அப்புறம் எப்படி விளங்கும் அந்த படம்? மக்கள் எல்லாம் மாறிட்டாங்க. கொள்ளை அடிக்கிறாங்க லஞ்சம்னா இப்ப யார் தான் லஞ்சம் வாங்கல, யார் தான் கொள்ளை அடிக்கல, இப்படிதான் காமன் டாக் இப்ப இருக்கு. இப்ப இதை ஒரு பெரிய விஷயமா எடுத்து படம் எடுக்கிறது வேஸ்ட் ஆக்சுவலா. அப்படியெல்லாம் அப்படியுமே எடுத்துக்கோங்க ப்ரோ, அதெல்லாம் கிடையாது. எடுத்துக்குவாங்க. அதுக்கு என்ன சீன் வைக்கிறீங்க, அது என்ன சொல்லிட்டு எதை சொல்றீங்க அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஆனா இந்தியன் 1ல சீன் நல்லா இருக்கும் ப்ரோ. ஒரு கொலை நடக்குதுன்னா அது எதுக்கு கொலை பண்றாங்கன்னு கரெக்டான ஒரு ரீசன் இருக்கும். இல்ல ரேண்டமா கொலை பண்ற மாதிரி இருக்கு. காமெடியா இருந்துச்சு சில சீன் எல்லாம். தியேட்டர்ல எல்லாம் சிரிச்சிட்டே உட்காந்துருக்காங்க. இந்தியன் ஃபர்ஸ்ட் வந்து சட்டிலா இருக்கும். அந்த டைலாக் வந்து நெத்தில அடிச்ச மாதிரி இருக்கும். கார்த்திக் ப்ரோ நீங்க சொன்னதுதான், மக்களை விழுங்கும் உனக்கு மண்ணில் இடம் எதற்குன்ற ஒவ்வொரு சாதாரண டைலாக்கும் அவ்வளவு நச்சுன்னு இருக்கும். இது மாதிரி ஒரு டைலாக் கூட இந்தியன் 2ல அந்த மாதிரி இல்லைன்னு தான் எல்லாரும் சொல்றாங்க. அவளை டைலாக்கும் ஷார்ப்பா இல்ல. இந்தியன் 1ல பாத்தீங்கன்னா கமலே வந்து ரொம்ப சட்டிலா தான் பண்ணிருப்பாரு. அது ஸ்டைலாவும் இருக்கும், கெத்தாவும் இருக்கும். அதான் ப்ரோ, இந்தியன் 1க்கு இந்தியன் 2க்கு அன்னைக்கு தான் சொல்லிட்டேன்ல. இந்தியன் 1ல வந்து அவர் கொலை பண்றத கூட ஒரு காரணம் இருக்குங்க. சும்மா போற போக்கில் வந்து அவரா தேடி பிடிச்சி கண்டு போயிட்டு கொலை பண்ணிட்டு இருக்க மாட்டாரு. கண்ணில் பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு தப்பு நடக்கும்போது அந்த அந்த இவனையே எப்படி கொலை பண்ணுவாரு? அந்த மக்களை விழுங்கும் உனக்கு மண்ணில் இடம் இருக்குன்னு சொல்லி ஒருத்தன் கொலை பண்ண, அவரு பெல்ட் பிஞ்சு போச்சு தைக்க வருவாரு. தைக்க வர இடத்துல பெல்ட் தைக்கிற கொடுப்பாரு. அவன் தைச்சவன் வந்து அடுத்த நாள் செத்து போயிருப்பான். அப்புறம் இங்க என்னப்பா இங்க கடை வச்சு ஒருத்தர் செருப்பு தைச்சிட்டு இருந்தாரு அப்படின்னு அவரு, ஏங்க அவர் நேற்று சுட்டாங்க அப்படின்னோன்னா அந்த பெல்ட்டை வாங்குறதுக்கு ஒரு இடத்துக்கு போவார். அவரு எப்படியாவது கண்டுபிடிச்சி அந்த அம்மா கிட்ட பெல்ட்டை வாங்கிடுறோம், நம்ம பெல்ட்டு. ஏன்னா அவர் ரொம்ப வருஷமா வச்சுட்டு இருக்க பெல்ட் அது. இதுல நேதாஜியோடைய ஆர்மியில இருக்கும்போது இருந்து வச்சுட்டு இருந்த பெல்ட், அதை வாங்குறதுக்கு போற இடத்துல அந்த அம்மாக்கு ஒரு சம்பவம் நடக்கும். அப்போ பார்த்து அவனை வந்து கொலை பண்றதுக்கு போவாரு. அப்பதான் அப்படி ஒரு கனெக்ட் இருக்கும். அதை பார்க்கும்போது சீன் பை சீனா பார்க்கும்போது உங்களுக்கு சும்மா இந்தியன் தாத்தா ஒன்று நீ காலைல எவனடா கொலை பண்ணலாம்
அப்படின்னு காலைல எந்திரிச்சு கொலை போய் ஆடா சும்மா தானே இருக்கு லஞ்சம் வாங்கினீங்களா உன கொலை பண்றேன்னு எழுந்தானு என்னடா லூசா நீ அப்படிலாம் பார்த்தா ஒரு ஊருக்கு எத்தனை பேர் இருக்கான் அந்த மாதிரி தோணி இருக்கும்ல. அப்படி தோணாம சீன் பை சீன் அப்படி வச்சதுனால அப்படி இருந்துச்சு. இதுல வந்து சும்மா ஏங்க அவன் டான்ஸ் ஆடிட்டு இருக்கான்ல பொண்ணோட, அவனை கொலை பண்ணும்ல. யாரு விஜயமல்லைய மாதிரி ஒருத்தங்க அவனையுமே போய் ரொம்ப கோமாளித்தனமா கொலை பண்றது. இன்னொருத்தர் சம்மந்தமே இல்லாம அவன் ஏதோ கல்யாண வீட்டுல இருந்தான், அவனை கூட்டு போய் அவனை அடிச்சு அவனை குதிரை மாதிரி ஓட விட்டு அதை கொலை பண்றது தினுசு. சரி விடுங்க, இந்தியன திட்டி என்ன பிரயோஜனம்? இவர் பேசாம அந்த இவர் மக்கள் பேசாம கதை வெளியே வாங்கி இப்ப கார்த்திக் சுப்ராஜ் நீங்க சொன்னீங்களா அந்த மாதிரி கதையை வெளியே வாங்கி அவர் டைரக்ட் பண்றது பெஸ்ட் இல்ல ப்ரோ. கே.எஸ். ரவிக்குமார்லாம் அப்படித்தானே பண்ணுவாரு. அவர் வந்து ஸ்கிரீன் பிளே மட்டும் தான் பண்ணுவாரு, கதை வெளியே வாங்கி தான் இல்ல பண்ணுவாரு. அப்படிதான் இந்த படம் பண்ணியிருக்காரு. பாப்பா கேம் சேஞ்சர் அப்படிதான் பண்ணிருக்காரு. ஆமா, ஆனா ஏதாவது நாவல் பேஸ் பண்ணியும் அடுத்த படம் பண்றாராம் ப்ரோ. வேல்பாரி வந்து நாவல்லே வாங்கிட்டாரா? இவர் ராஜமௌலியும் அடுத்த மகேஷ் பாபு படத்துக்கு நாவல் வாங்கிட்டாரா? ப்ரோ இல்ல ப்ரோ, ராஜமௌலி வந்துட்டு எப்பயுமே அவங்க அப்பாவோட கதை இது பண்ணிட்டு வரட்டும். அடுத்த படம் வரட்டுங்க, அடுத்த படம் வரட்டும், அதுக்கப்புறம் பார்ப்போம். வேல்பாரி பானிபூரிலாம் அடுத்த 1500 ப்ரோ 1500 கோடியா ஒரு பாட்டுக்கு 500 கோடி செலவுன்ற மாதிரி ஏதோ. பாப்போம் இருங்க அடுத்த படம் வரட்டுங்க. நல்லா இருந்தா நம்மளே வரவேற்க போறோம், நம்மளே சொல்ல போறோம் இந்த படத்துல நடிங்க அப்படின்னு சொல்ல போறோம், இந்த படத்தை எடுங்கன்னு சொல்ல போறோம். ஆனா அவர் அந்த படத்துல நடிக்கிறது பேன் இண்டியா ஸ்டார் வேணும். ஒரு தமிழ்ல யாரை வச்சு நடிக்க முடியும்? இப்ப யாரும் இல்லையே பெரிய அளவுல ரீச் பண்ணணும்னா. இருங்க கேம் சேஞ்சர் வரட்டும். ஆனா ஏஆர் முருகதாசும் இவரும் ஒரே மாதிரி தான் பண்ணிருக்காரு. இந்த இலவசத்தை வந்து இது பண்ற மாதிரி ஒரு சீன் ரெண்டு பேருமே வச்சிருக்காங்க. ஆனா ஒரே டெம்ப்ளேட் மெயின்டைன் பண்ணிருக்காரு ப்ரோ சங்கர். எல்லா படத்துலயும் 3 பேர் கொலை பண்ணுவாரு கண்டிப்பா. ஏதோ ஒரு 3 பேரை. அந்தியன்லயும் அப்படிதான், இந்தியன்லயும் அப்படிதான், இந்தியன் 2லயும் அப்படிதான். எல்லா படத்துலயும் 3 பேர் கொலை பண்ணுவாரு. ஈவன் 2.0லயும் அக்ஷய்குமார் 3 பேர் கொலை அதே டெம்ப்ளேட் தான். ரீசன் மட்டும் மாத்தி இருக்கு. ஆனா 3 பேர் கொலை பண்றது மட்டும் கன்ஃபார்ம். அதே டெம்ப்ளேட்ல விஜிலாண்டி மோட்லயே இன்னும் இருக்காரு அவரு. அதான் பிரச்சனை. அந்த மூட்ல வந்து போய் பூமர் மூடுக்கு போயிட்டாருங்க எப்பயோ. கார்த்திக் ப்ரோ இந்தியன் 2 வந்து சங்கர் தான் கதையா? இல்ல சங்கர் தான் கதை. கதைன்னு எதுவும் சொல்றதுக்கு இல்ல. இதுக்கப்புறம் யார் டிக்கெட்டிங்கனாலும் யார் கதைன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. நீங்க சங்கர்கிட்டே அடுத்த படத்துல பேட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அவர் சொல்ல மாட்டாரு யார் கதைன்னு. அவரு ஒருத்தர் சொன்னாருன்னா கூட அவர் ஒத்துக்க மாட்டாரு. ஐயோ என் கதைலாம் இல்லைங்க, அதெல்லாம் சும்மா போய் சொல்றாருங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால அது வந்து அது யார் கதைன்னு கண்டுபிடிக்க முடியாது. கமல்ஹாசன் வந்து இப்போ இந்த படம் ஹிட் ஆச்சுன்னு கதைக்கு நான் தாங்க இன்புட் கொடுத்தேன், இந்த கதையே நான் தான் சொல்லி இவர் டெவலப் பண்ணாரு அப்படின்னு பேசியிருப்பாரு விக்ரம் படத்துல பேசுற மாதிரி. இப்ப கமல்ஹாசன் சொல்ல மாட்டாரு, சங்கர் சொல்ல முடியாது, ரைட்டர்னு யாரும் மென்ஷனும் பண்ணல. அதனால ப்ரோ அதுக்கு அப்போ இந்த படத்தை கதையை எதுக்குதான் இந்த படம் ஆரம்பிச்சாங்க ப்ரோ? முதல்ல ஆக்சுவலா தேவையே இந்த படம் எடுக்க தேவையே இல்லைல்ல. முதல்ல ஸ்டோரி நல்லா இல்ல, எதுவும் முன்னாடி தெரியலையா? அதாவது சம் சஜஷன்ஸ் வரும்ல ப்ரோ, இப்படிதான் எடுக்கிறோம் நம்ம, இப்படிதான் போகுது ஒர்க்குன்னு ஒரு ரிவ்யூவும் கூட பண்ணலையா அவங்க? ரிவ்யூ வந்து யாருக்குள்ள பண்ணிக்குவாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? அவங்க கூட இருக்கிறவங்ககிட்டே பண்ணிக்குவாங்க ப்ரோ. ஆமாமா கரெக்ட். அதுவே வந்து எல்லாருமே சூப்பர் சூப்பர்னு சொல்றவங்க மட்டும் தான் கூட வச்சுக்குவாங்க. அவன் என்ன சொன்னாலும் சூப்பர்னு சொல்லுவான், அவ்வளவுதான். இல்ல அந்த சீன் கமல்ஹாசன் என்ன சொன்னாருன்னு தெரியுமா அவருக்கு? 2019 எலெக்ஷன்ல அவர் நிக்கிறாருங்க. முதல்ல கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொல்றாரு இந்தியன் 2 அப்படின்ற ஒரு படத்தை நடிச்சிட்டு இருக்கேன், அந்த படம் வந்து இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகும், ஒரு பிரச்சாரம் மாதிரி இருக்கும்னு சொன்னாரு. இது என்னோட பிரச்சாரமா இருக்கும் அந்த படம் அப்படின்னாரு. அவருக்கு 16 லட்சம் ஓட்டு விழுந்துச்சு. இந்தியன் 2 மட்டும் வந்திருந்தா இன்னைக்கு அது ஒரு 5-6 லட்சம் ஓட்டு கம்மியா இருக்கும். நல்ல வேலை படம் ரிலீஸ் ஆக போனது தப்பிச்சிட்டாரு கோயம்புத்தூர் எலெக்ஷன்ல. ஆமா இல்ல அது இல்லைங்க, அதுக்கு முன்னாடி அந்த டைம்ல தான், அதுக்கு முன்னாடி 2019 லோக்சபால நின்னார்ல. ஆனா ப்ரோ நீங்க சொல்றீங்களா கமல் வந்து நான் தான் இன்புட் கொடுத்தேன் கதையிலன்னு. ஆனா ஒரு இது மாதிரி ஒண்ணு பண்ணிருக்காரு ப்ரோ. உன்னை போல ஒருவனே ரீமேக் படம், ஹிந்தி படம் வெனஸ்டே. அதுக்கு வந்து நான் தான் இன்புட் கொடுத்தேன்னு சொல்லி வர நல்லா இது பண்ணாரு, செம காமெடி. அதுவே ஒரு ரீமேக் படம் தான். இண்டிட்டு ஓடினால சொல்லி இருந்திருப்பாரு, இண்டிட்டு வந்து சொல்ல முடியாதுல்ல. ஆனா இந்தியன் 3 பட் அவர் இன்புட் கொடுப்பாருங்க, கொடுக்க மாட்டாருலாம். அதுக்கு நான் அவருக்கெல்லாம் தப்பா சொல்ல மாட்டாங்க. உண்மையிலே அவருக்கு அறிவு இருக்கு, அதெல்லாம் இருக்கு. இந்த விக்ரமோட ஐடியாவே அவர் சொன்னதுதான், அது உண்மைதான். விக்ரம்ட்டு ஒருத்தன் திரும்ப உயிரோட வந்தா எப்படி இருக்கும், அவன் இருக்கான்,
அவன் வந்து ஒரு மணி நேரம் கழிச்சு ஒரு ரா ஏஜென்ட் அவன் ஒரு விஷயத்துல மாட்டினேன் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் அவர் சொன்ன ஐடியா தான். அதுல இருந்து தான் அந்த கதையை டெவலப் பண்ணாங்க. இந்தியனோட பழைய படம் விக்ரம் ஜி. ஆனா விக்ரம் சக்காவோட ஓட்டுருச்சு. விக்ரம் இன்னும் பழைய படம். ப்ரோ அது லோகேஷ்னால ஓடிச்சு ப்ரோ. அது லோகேஷ் நல்லா எடுத்திருக்காரு ப்ரோ. புதுசு இல்ல மேக்கிங் ஆக்ஷன் இதெல்லாம் புதுசு இல்ல ப்ரோ. அதே மாதிரி தான் இப்போ சொல்லியிருக்காருல ப்ரோ 2024 எண்டுக்குள்ள அதுல வந்து ஒருத்தனை எவனா கொலை பண்றதுனாலும் டபக்குன்னு சுட்டு கொலை பண்றது இல்ல கருத்தது கொலை பண்றது அந்த மாதிரி ரொம்ப நல்லா பண்ணிட்டாங்கல்ல. இதுல உட்காந்து அவங்க கிட்ட ஒரு 1/2 மணி நேரம் பேசி அவனுக்கு வர்மம் போடுறேன்னு சொல்லி அந்த மாதிரிலாம் பண்ணல. ஆனா அவர் அந்த பாய்ஸ்னு ஒரு படம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த வித்தியாசமா ட்ரை பண்றதை விட்டுட்டாருன்னு நினைக்கிறேன் ப்ரோ. அது கொஞ்சம் நெகட்டிவ் அதிகமா வந்துச்சுல பாய்ஸ் எடுத்து. அதுக்கப்புறம் ஒரு வித்தியாசமான ஜானருக்கே போல சங்கர். கம்ப்ளீட் நெகட்டிவ் தான். தெலுங்கு நல்லா போச்சு ஜி. அந்த சமயத்துல தெலுங்குல அந்த படம் நல்லா வந்துச்சுன்னு சொன்னாங்க பாய்ஸ். தெலுங்கு நல்லா போச்சு ஜி. ஆமா தெலுங்கு நல்லா போச்சு. ஆனா அது இப்ப சங்கர் சொல்லுங்க ப்ரோ. சாரி இல்ல அந்த பாய்ஸ்க்கு அப்புறம் எதுவும் வித்தியாசமா ட்ரை பண்ணல ஜி. மறுபடியும் அந்த லஞ்சத்துக்கே வந்துட்டாரு. அதுக்கப்புறம் ரோபோ படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவ்வளவுதான், வேற எதுவும் பண்ணலாம் அவரு. ஐ மட்டும் ட்ரை பண்ணிருக்காரு. அதுவும் ஆவரேஜா தான் இருக்கு. அதுவும் அதுலயும் 3-4 பேர் கொலை பண்ணிட்டு அதேதான் ஃபாலோ பண்ணிருக்காரு. 3 பேர் இது பண்ணி டிஸ்ஃபிகர் பண்ணிட்டு. ப்ரோ சங்கர் எடுத்ததுல இதுதான் ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் ஃபெயிலியரா ப்ரோ? முன்னாடி ஏதாவது ஆயிருக்கா கமர்ஷியல் ஃபெயிலியர்ஸ் சங்கருக்கு? அதான் பாய்ஸே ஃபெயிலியர் இப்பதான் சொன்னேன். கமர்ஷியல் ஃபெயிலியர். ஓகே. அதுக்கப்புறம் இது இந்தியன் 2 தானே நடுவில் எல்லாமே ஓடிச்சா ப்ரோ? சித்தார்த் எப்பப்பெல்லாம் சங்கரோட நடிச்சாரோ அப்படின்னு பார்த்தா இப்ப பிரியா பவானி சங்கரையும் அதே தான் சொல்லிட்டு இருக்காங்க. நீ பிரியா பவானி சங்கர்ல இந்தியன் 2 எல்லாம் கணக்கு எடுக்கிறதே தப்பு. முதல்ல எது கொண்டாந்தாங்க யாருக்கும் தெரியல. இது என்னன்னா அவங்களே வந்து அவர் ஏன் ஒரு தாத்தா கதற பாட்டுலாம் போட்டு ஒரு சித்தார்த்தியா ஆடுறாரு. சில படங்களை வந்து நம்ம அவாய்ட் பண்ணோம்ல. சும்மா ஏதோ ஒன்று காரணத்துக்காக நடிச்சுட்டீங்கன்னா அந்த படம் வந்து மக்கள் இப்ப கீர்த்தி சுரேஷ் எடுத்துக்கோங்களேன். கீர்த்தி சுரேஷ் அந்த மாதிரி நடிச்ச படத்துல ஏதோ ஒரு படம் நல்ல படம் இருக்கான்னு பாருங்க. மகாநடி தான் ப்ரோ அது சூப்பரா பண்ணது. ஆமா அதை தவிர மீதி எல்லா படமே ப்ரோ 2 சொட்டுனா 2 சொட்டு வரணும். அந்த சாவித்திரியோட அது கரெக்டா வச்சிருந்தாங்க ப்ரோ. ப்ரோ ரஜினி முருகனா? ஆமா. அதுக்கப்புறம் கீர்த்தி சுரேஷ் நடிச்சா எல்லா படம் ஹிட் ஆகும். கமர்ஷியலா அவங்க ரொம்ப ராசியான நடிகைன்னு ஒரு டாக் இருந்துச்சுல அந்த சமயத்துல. ஒரு படம் தானங்க அது. ரஜினி முருகன் ரெமோ சக்சஸ் தான் சொன்னாங்க ஜி. சக்சஸ் தான் சொன்னாங்க. அப்படியே சொல்லிக்க வேண்டியதானங்க. இதுல என்னங்க இருக்கு? கீர்த்தி சுரேஷ் ராசியான நடிகைன்னு ஒரு டாக் வச்சாங்க. ஆனா பிரியா பவானி சங்கருக்கு ராசி இல்லாத நடிகை. ராசி இல்லன்றதை தாண்டி கதைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? ஓரளவுக்கு மினிமம் கதை கேட்டு நடிக்கணும்ல. மெயினா அந்த ரோல் ஃபிட்டே அது கரெக்டா வர்றது அதுதான் ப்ரோ. அவங்கள சொல்ல பொதுவாகவே ஹீரோயின்ஸ் எல்லாம் அப்படிதான். இப்போ பிரியா பவானி சொன்னீங்களே அந்த மாதிரி அப்படி நடிச்சிட்டு அப்புறம் எல்லா படமும் ஓடலதுக்கு அப்புறம் நம்ம ஆளுங்க சும்மா ஓட்டுவானுங்க. ஓட்டுனதுக்கு அப்புறம் ஐயோ ட்ரோல் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்ல வேண்டியது. ஸோ அதுக்கு தான் வந்து அந்த போஸ்டர்லாம் கிளிக்கி சொன்னாரா விஷால் வந்து ராசி இல்லைன்னு சொல்லிட்டு தான் ரத்தனம் படத்துக்கு பண்ணாரு. இந்த மாதிரி ஒரு நியூஸ்லாம் வந்துச்சு. பிரியா பவானி சங்கர் போட்டோலாம் எடுக்க சொல்லி சொன்னாரு அப்படின்ட்டு. அது மாதிரி ப்ரோ ஆக்சுவலா மிஷ்கினோட இது பிசாசு 2 என்னாச்சு ப்ரோ? அது வருமா? அது இல்ல அந்த ரத்னம் படத்துல பிரியா பவானி சங்கர் போஸ்டர்லாம் எடுக்க சொன்னாரு. விஷால் எடுக்க சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னாரு. அது உண்மையா ப்ரோ? ராசி பார்த்து தான் சொன்னாங்களா இல்ல வேற பிரச்சனையா? எதுலங்க இருக்கு அப்படி? இதெல்லாம் கேள்விப்பட்ட மாதிரி இல்லையே ப்ரோ. இல்ல அது மாதிரி ஒரு டாக் அது பேசிட்டு இருந்தாங்க. வலைபேச்சு அதெல்லாம் நிறைய இடத்துல பேசிட்டு இருந்தாங்க. நீங்க பாத்தீங்க ப்ரோ கார்த்தி ப்ரோ? அந்த அறிவுல எப்போ வந்திருக்கணும்? பிரியா பவானி சங்கர் தான் உங்களுக்கு அம்மா அப்படின்னு சொல்லும் போது அப்போ வந்திருக்கோனா? அப்பயே இதெல்லாம் வந்து நாளைக்கு தியேட்டர்ல பார்த்தா நம்மளை காரி துப்பாங்களே யோசிச்சிருக்கோம்ல.
அப்ப யோசிக்காம படம் வந்ததுக்கு அப்புறம் போஸ்ட் கிளிச்சு நம்ம அம்மா கேரக்டருக்கு எப்படி பிரியாணி பவானி சங்கரை போட்டு ப்ரோ கார்த்தி ப்ரோ ப்ரோ மிஷ்கின் பிசாசு 2 என்னாச்சு ப்ரோ? அது ஏதாவது வருமா? படம் முடிச்சுங்க, பிசினஸ் ஆகல, அதுக்காக வெயிட்டிங். அது நல்ல என்ன சொல்றது, ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிற படம் தானே ப்ரோ. ஏன் பிசினஸ் ஆகல? அது பிசாசு நல்லா ஓடிச்சுல. அது அப்படிலாம் இல்லை ப்ரோ. பிசினஸ் பொறுத்த வரைக்கும் அது தனி. சில படங்கள் வாங்குவாங்க, சில படங்கள் வாங்க மாட்டாங்க. ஓடிடில கூட அதான் நிறைய படம் அந்த மாதிரி ஆகல. ஆனா இப்போ ஓடிடில கூடன்னு சொல்லாதுங்க, ஓடிடி தாங்க நீ மேஜரு. அந்த ஓடிடி தான் பிரச்சனையே எல்லாருக்கும். இது இன்னொரு படம் ப்ரோ, விஷாலோடது துப்பறிவாளன் 2 என்னாச்சு ப்ரோ? அது ஏதாவது ஷூட்டிங் முடிஞ்சிச்சா இல்ல? இல்ல அது இன்னும் போலியே, அவர் இன்னும் ஆரம்பிக்கல. ஓ, அது விஷால் தானே டைரக்ட் பண்ண போறாரு. மிஷ்கின் இல்ல அதுல. அவர் விஷால் தான்.